கிறிஸ்து இயேசுவுக்குள் பிரியமாக அழைக்கப்பட்ட அன்பு சகோதர சகோதரிகளே, உங்கள் அனைவருக்கும் நம்முடைய சர்வ வல்லமை கொண்ட பரலோக பிதாவாகிய தேவனுடைய பரிசுத்தம் நிறைந்த நாமத்தினாலும் அவரது ஒரே பேரான குமாரனும் நமது அருமை இரட்சகரும் ராஜாவுமாகிய கிறிஸ்து இயேசுவினுடைய இனிய நாமத்தினாலும் கிருபை அன்போடு கூடிய சமாதானமும் உண்டாகி பெருக கடவுது என்கிறதான அன்பின் வாழ்த்துக்களோடு பழனி, திண்டுக்கல், மதுரை, தேனி ஆகிய பட்டணங்களில் இருக்கக்கூடிய உங்களுடைய சகோதர சகோதரிகள் மற்றும் கடந்த மாதங்கள் தோறும் நாம் பிரயாணம் செய்துட்ட சென்னை, பெங்களூர் போன்ற பகுதியில் இருக்கக்கூடிய உங்களுடைய சகோதர சகோதரிகள் அனைவருடைய அன்பையும் வாழ்த்துக்களையும் இந்த வேளையிலே உங்கள் மத்தியிலே நான் பகிர்ந்து கொண்டு இன்றைய நாளில் நம்ம பார்க்க போகிற பாடத்தினுடைய தலைப்பு, இது கொஞ்சம் சீக்ரெட்டாக இருக்கணும்னு நான் சொல்லியிருந்தேன். ஆனால் சகோதரர் சொல்லிட்டார் ஓப்பனிங்லேயே. சரி, பரவாயில்ல. விழுந்து போன தூதர்களின் நியாய தீர்ப்பு பற்றி பார்க்க போகிறோம். இந்த ஒரு பாடம் ஒரு 15-16 வருடங்களுக்கு முன்பே பார்த்துட்ட ஒரு பாடம். பட் நிறைய சகோதர சகோதரிகளுக்கு இது புதிது. பாடம் கொஞ்சம் அப்டேட் ஆகிருக்கு. இந்த ஒரு பாடமானது நமக்கு ஒரு கேரக்டர் லெசனாகவும் இருக்கும். அதே நேரத்தில் சில புதிய தகவல்கள் நமக்கு அதிலிருந்து கிடைக்கக்கூடியதாக இருக்கும். இப்போ உலகத்தில் இந்த தீமையின் அனுமதியினுடைய காலகட்டம் 6000 வருஷம் என்று நமக்கு நன்றாக தெரியும். இந்த 6000 வருடமும் தேவன் தீமையை அனுமதித்திருக்கக்கூடிய அந்த தீமையினுடைய காரியங்களோட ஒப்பிட்டு பார்க்கும் பொழுது 1874க்கு பிறகு கரெக்டாக 150 வருஷம் ஆயிடுச்சு. கர்த்தருடைய 2ஆம் வருகை பிரசன்னம் பூமியின் மேல ஆரம்பமாகி 6000 வருடம் காலகட்டங்களும் இல்லாத தீமைகள் ஏன் இந்த 150 வருட காலங்களாக அதிகரித்திருக்கிறது என்கின்ற ஒரு கேள்வியுடன் நம்ம பாடத்தை தொடங்கலாம். தீமையின் அனுபவம் என்று சொல்லும்போது அனைத்துமே தீமைதான பிரதர் அப்படின்னு நீங்க கேட்கலாம். தீமைக்கான அனுமதியின் காலகட்டம் 6000 வருஷம். பட் அது முடிஞ்சிருக்கணும். ஆனா 1874க்கு பிறகு 1000 ஆண்டு அரசாட்சியினுடைய வருடத்தினுடைய துவக்கம் தொடங்கின பிறகு கூட தீமை அதிகமாயிருக்கு, பன்மடங்கு. பாருங்க, இப்போ 4 தூண்கள் என்று நம்ம அழைக்கிறோம் இல்லைங்களா? அரசியல், பொருளாதாரம், மதம், சமுதாயம் ஆகிய 4 தூண்கள்ல பண்டைய நாட்கள்ல அரசியல்ல என்ன பிரச்சனைகள் இருக்கும்? எப்படி இருந்துச்சுன்னா, மன்னர் ஆட்சி நடைபெற்றது, பட்டயங்களால வெட்டி கொண்டு போட்டாங்க. இந்த மாதிரியான படைகள், யுத்தங்கள் எல்லாம் நம்ம கேள்விப்பட்டிருக்கோம். ரத்தம் சிந்துதல் இருந்தது. ஆனா 74க்கு பின்னாடி நீங்க எடுங்க, யுத்தங்களுடைய வேரியேஷன் எப்படி ஆயிருக்கு, அதனுடைய வளர்ச்சி எப்படி இருக்கு பாத்தீங்களா? பூரா வெடிகுண்டு கல்ச்சரா மாறிடுச்சு. 1ஆம் உலக போர்ல இருந்து நீங்க கணக்கு போட்டீங்கன்னா அதுக்கு முந்தைய 6000 வருட தீமைகள் ஒண்ணுமே இல்லை. அப்படிதான் நம்ம சொல்ற மாதிரி இருக்கு இல்லைங்களா? என்ன மாதிரியான வெடிகுண்டு கலாச்சாரங்கள், துப்பாக்கிகள், மிகப்பெரிய பயங்கரவாதங்கள் எல்லாம் மாபெரும் அரசியல் மாற்றங்களையும் உண்டு பண்ணியிருக்கு. நிறைய தீமைகளும் அதுல வளர்ச்சி அடைஞ்சிருக்கிறத நம்ம பார்க்கிறோம். நெக்ஸ்ட் மதங்கள் நீங்க எடுத்துக்கிட்டீங்க அப்படின்னா 6000 வருடங்களும் மதம் இருந்தது. ஆனால் பிரதர் ரசல் அவர்கள் 1874க்கு பிறகுதான் இப்போ நம்ம பார்க்கக்கூடிய ஏராளமான மதங்கள் உருவாகி இருக்கிறது என்றே சொல்றார். இந்து மதம் அப்படின்னா இந்து மதத்திலிருந்து ஒரு பரிணாமம். எக்ஸாம்பிள், புத்த மதம், பிரம்ம ஞானம் என்றெல்லாம் ஒரு குரூப் இருக்காங்க பார்த்தீங்களா? ஏறக்குறைய இந்து மதத்தினுடைய ஒரு பரிணாமம் தான் அதெல்லாம். முஸ்லீம்ஸ்னு எடுத்துக்கிட்டிங்கன்னா அவங்கள பல பிரிவுகள் இருக்கிறாங்க. இந்துக்கள் கேட்க வேண்டியதே இல்லை. கிறிஸ்டியன்ஸ் நமக்கு தெரியும், நிறைய பிரிவுகள் ஆயிடுச்சு. ஏறக்குறைய 2000ற்கு மேற்பட்ட பிளவுகள் கிறிஸ்தவர்களுக்குள்ளேயே இருக்கு. 1, 2ன்னு சொல்ல முடியாத அளவுக்கு மதங்களுக்குள் நிறைய பிரிவினைகள் மத்தியில நிறைய குழப்பங்கள், சாதாரணமான குழப்பங்கள் இல்லை. இந்து கோயில்கள்லையும் விபூதி எடுக்கிறாங்க, சிவலிங்கம் கேட்கிறாங்க. பாஸ்டர்ஸுங்களும் என்ன பண்றாங்க? இந்த மாதிரியான அற்புத அடையாளங்களை பண்றாங்க. முஸ்லீம் தர்காவுக்கு போனீங்கனாலும் மந்திரிச்சு சுகம் பண்றாங்க. மயில் இறகு அப்படியே கோதி விட்டு சுகப்படுத்துறாங்களா இல்லைங்களா?
எல்லாம் பயங்கரமா நடந்துட்டு இருக்கு. மத ரீதியாக பாத்தீங்கன்னா நிறைய வளர்ச்சிகள் போயிட்டே இருக்கு. பொருளாதாரம் எடுத்துக்கிட்டீங்கன்னா இருந்துச்சு, இப்ப மாதிரி இல்லை. இந்த 150 வருட காலங்கள்ல நம்ம பார்க்கக்கூடிய பொருளாதார வளர்ச்சி, அதனுடைய வெற்றி, அதற்குள் காணப்படக்கூடிய சீரழிவுகள் அந்த 6000 வருஷ காலகட்டங்கள்ல இல்லை. நம்ம பார்க்கக்கூடிய வானுயர கட்டிடங்கள், உலக பணக்காரர்கள்னு சொல்றோம் இல்லைங்களா, ஒருத்தர் என்ன பண்ணிட்டு இருக்கிறாங்க, ஓவர்டேக் பண்ணிட்டு போயிட்டு இருக்கிறாங்க. எவ்வளவு ஜாம்பாவான்களா வளர்ந்து நிக்கிறாங்க இல்லைங்களா, மிகப்பெரிய கோடீஸ்வரர்கள். அந்த நாட்கள்ல பணக்காரர்களை எப்படி கணக்கிடுவோம்னா ஆடு மாடுகள் வச்சு. ஆபிரகாம் செல்வந்தரா இருந்தாருன்னா எப்படி, ஆடு மாடு, மிஞ்சி மிஞ்சி போனா வெள்ளி காசு வச்சிருப்பாங்க, தங்க காசுன்னு கூட சொன்னதில்லை, வெள்ளி பணம் இருக்கும் அவங்ககிட்ட. பட் என்ன மாதிரியான ஒரு உலகில் ஐஸ்வர்யவான்கள் எப்படி பெருத்திருக்காங்க, அநேகரை அடிமைத்தனத்துக்குள்ள கொண்டு போயிருக்காங்கன்னு பார்க்குறோம். சமுதாயம் இந்த 3 கட்டமைப்புகளையும் உள்ளடக்கியது தான் சமுதாயம் என்று நம்ம சொல்லக்கூடிய 4வது தூண். இந்த சமுதாயத்துக்குள்ள அரசியலும் வந்துடும், மதமும் வந்துடும், பொருளாதாரமும் வந்துடும், எல்லாம் எக்ஸெட்ரா வந்துடும். இன்னைக்கு சமுதாய சீரழிவுகள் கேட்க வேண்டியதே இல்லை. விஞ்ஞானம் என்பது ஒரு புறம் வளர்ச்சி. இன்னைக்கு அந்த வளர்ச்சி இல்லைன்னா இப்படிலாம் நம்ம ஸ்க்ரீன் போட்டு உக்காந்து இவ்வளோ டெக்னாலஜியோட தேவனுடைய வார்த்தைகளை எல்லாம் ரொம்ப இல்லை, 15-20 வருஷத்துக்கு முன்னாடி இப்படி நாங்கள் கேட்கல. பாடங்களை கேட்கறது குறிப்பெடுத்துட்டு தான் இருப்போம். அந்த நோட்ஸ் கிடைக்காதான்னு சொல்லிட்டு ஆசைப்பட்டுட்டு இருந்த நாட்கள்லாம் இருக்கு. இன்னைக்கு சாதாரணம் ஆயிடுச்சு, எல்லாம் பிபிடியில் கொடுத்துட்றோம், வாட்ஸ்அப்பில் டக்குன்னு ஷேர் பண்ணிடுறோம். ஒரு பக்கம் விஞ்ஞான அறிவு என்பது ஆசீர்வாதத்தை கொண்டு வந்திருக்கு, தேவ ஜனங்களுக்கு அது மேலும் மேலும் உதவிகரமா இருக்கு. இன்னொரு பக்கம் இதே விஞ்ஞான வளர்ச்சி சோசியல் மீடியா என்கிற பேர்ல எப்படி சீரழிதுங்கிறத தவிர வேற உதாரணம் தேவையில்லை. இன்னைக்கு 2 வயசு குழந்தை மொபைல் போன்ல நமக்கு தெரியாத விஷயத்த கத்துக் கொடுக்குது. குழந்தைகளை சாப்பிட வைக்கணும்னாலே நம்ம என்ன பண்றோம், லஞ்சம். போன்னு சொல்றதை விட குழந்தைகளுக்கு சின்ன குழந்தையிலேயே கொடுக்குற லஞ்சம் என்னங்க, செல்போன். கொடுத்தா தான் வாங்குது, சொல்றமா இல்லைங்களா? எங்க பிரதர் சாப்பிட்றான், செல்ல கொடுத்தா தான் அவன் பூந்து விளையாடுறான், நம்மளை விட பெரிய பெரிய மேட்டர்லாம் அதில் கத்துக்கிறான். நம்ம செல்ல எடுக்க முடியாத அளவுக்கு அவன் லாக் பண்ணி வைக்கிறான் செல்ல. அப்புறமா கொஞ்ச நாள்ல பிள்ளைங்க செல்ல எடுக்கக்கூடாதுன்னு நம்ம லாக் போட்டு வச்சா, கொஞ்ச நாள் கழிச்சு அப்பா எடுக்கக்கூடாதுன்னு அவன் லாக் பண்ணி வச்சிடறான். அந்த அளவுக்கு விஞ்ஞானம் பெருத்திருக்கு. அந்த அறிவு நல்ல பாதையில போகும்போது பிரயோஜனமா இருக்கு, தீய வழிகளை ஃபாலோ பண்ணும்போது எல்லா கெடுதியும் இன்னைக்கு இருக்கிறத பார்க்குறோம். சமுதாயத்துல இன்னைக்கு நினைச்சு பார்க்க முடியாத கிரைம் வந்திருக்கு. 6000 வருஷத்துக்கு முன்னாடி அப்படி இல்லை. நல்லா யோசிச்சு பாருங்க. பிஞ்சு குழந்தைகளுடைய கற்பழிப்பு கேள்விப்பட்டிருப்போமா அதுக்கு முன்னாடி? தீமையின் காலகட்டம் தான், நான் இல்லைன்னு சொல்லல. நிர்பயா கேஸ் மாதிரியான ஒரு கேஸ் அந்த 6000 வருஷ சரித்திரத்தில் இருந்திருக்குமா? வாய்ப்பு இருக்கா? இப்ப நடந்தது கல்கத்தா டாக்டர் சம்பவம், இது மாதிரி இதெல்லாம் என்ன சொல்றாங்கன்னா, மனிதன் செய்யற வேலையே இல்லை. கொலை எப்படி நடக்குது, கண்டம் துண்டமா விட்டுறான். பொம்பளை பிள்ளையா பிறந்துருச்சுன்னு கள்ளிப்பால் வச்சு முந்தா நாள் கூட ஒருத்தர் கொண்டிருக்காரு, நீங்க நியூஸ் பார்த்துருப்பீங்க. அப்பா கொண்டுட்டாரு, அம்மா சம்மதத்தோட புதைக்கிறாங்க ஒரு பெண் குழந்தை. இப்ப நடந்துச்சு, முந்தா நாள் நடந்துச்சு. இது மாதிரி ஒண்ணு நம்ம கேட்கலாம், எல்லாமே சோசியல் மீடியா நாட்களா இருக்கிறனால வெளியில தெரியுது புதர், அந்த 6000 வருஷத்துக்கு முன்னாடி தெரியாம இருந்திருக்கலாம் நம்ம நினைக்கலாம். இருந்துச்சு தீமை, இப்படி இல்லை. தீமை இருந்துச்சு, இந்த மாதிரி எல்லா துறைகள்லையும் இவ்வளவு கடினமான சூழ்நிலைகள் இல்லை அன்புக்குரிய சகோதர சகோதரிகள். அப்போ நம்ம எல்லாருக்கும் தெரிஞ்சிட்ட முக்கியமான ஒரு கேள்வி என்னன்னா, கர்த்தருடைய 2ஆம் வருகை பிரசன்னத்தின் போது அவர் செய்யக்கூடிய முதல் வேலை சாத்தானை கட்டுறது இல்லைங்களா? 2வது பரிசுத்தவான்களை அவர் எழுப்புறது மற்றும் பூமியில் இருக்கக்கூடிய பரிசுத்தவான்களை சேர்த்துக் கொள்றதுன்னு இப்படி நிறைய ஸ்டெப் பை ஸ்டெப்பான வேலைகள் இருக்கு. சாத்தான் கட்டப்பட்டாரா இல்லையா? இப்போ கேள்வி, சாத்தான் கட்டப்பட்டாயிட்டா இல்லையா அப்படின்னு கேட்டா நம்ம என்ன சொல்லுவோம்? கட்டப்பட்டாரா? கட் பண்றாரா? கட்டிக்கிட்டே இருக்காரா? அப்ப கர்த்தருக்கு அவ்வளவு நேரம் தேவைப்படுமா? சாத்தான் கட்டப்பட்டாச்சு. பாம்பென்றும் பிசாசு என்றும் சொல்லப்பட்ட பழைய பாம்பாகிய வலுசற்பத்தை அந்த தூதன் பிடித்து 1000 வருஷம் முடிகிற வரைக்கும் அரெஸ்ட் பண்றாருன்னா அப்ப துவக்கத்துல என்ன ஆயிருக்கணும்? கட்டப்பட்டாச்சு. இல்லைன்னா 1000 வருஷம் துவக்க முடியாது. இப்ப கேள்வி என்னன்னா, அப்புறம் ஏன் இவ்வளவு தீமை? படிங்க அந்த வசனத்தை கூட, வெளிப்படுத்தின விசேஷம் 22.
பிசாஸ் என்றும் சாத்தான் என்றும் சொல்லப்பட்ட பழைய பாம்பாகிய வலுசர்ப்பத்தை அவன் பிடித்து அதை 1000 வருஷம் அளவும் கட்டி வைத்து அந்த 1000 வருஷம் நிறைவேறும் வரைக்கும் அது ஜனங்களை மோசம் போக்காத படிக்கு அதை பாதாளத்திலே தள்ளி அடைத்து. போதும். இப்ப இந்த வசனத்தின் அடிப்படையில இப்போ சாத்தானுக்கு ஃப்ரீடம் இருக்கா இல்லையா? இந்த 1000 இயர்ல செயல்பட முடியுமா சாத்தானால? முடியாது. அவர் 1000 வருஷத்துக்குள்ள டிஸ்டர்ப் பண்ணக்கூடாதுன்னு என்ன பண்ணிடுறாரு? காவலில் அடைச்சிட்டார், முடிஞ்சு, கட்டி போட்டார். சகோதரர் ரசல் அவர்களுடைய விளக்கம் இதற்கு என்னன்னா, வெறி பிடிச்ச நாயை சங்கிலியில கட்டி போட்டா அது என்ன பண்ணும்? அந்த இடத்தை என்ன பண்ணும்? சும்மா விட்டுருந்தா நாய் குலைக்காது. இப்ப கட்டி போட்டுட்டா வெளியில இருந்து ஏன் சத்தம் கேட்கறோம் இல்லைங்களா? தண்ணி வச்சியா, சாப்பாடு வச்சியா, ஏன் நாய் இப்படி குலைக்குதுன்னு கேட்போம் இல்லைங்களா? அப்ப அதுக்கு ஏதோ பிரச்சனை இருக்கு. அது சுத்தி இருக்கக்கூடிய இடத்த பூரா எவ்வளவு சீரழிக்குமோ, சாத்தான் கட்டப்பட்ட பிறகு அவரால் பழக்கப்படுத்தப்பட்ட தீமைகள் உலகத்துக்குள்ள இருக்கு இல்லைங்களா? இன்னைக்கு மனுஷன் சாத்தானுக்கு கத்துக் கொடுக்குற அளவுக்கு வளர்ந்துருக்கான். கர்த்தர் சொன்னாரு, உலகத்தின் அதிபதி என்னிடத்தில் வருகிறான், அவனுக்கு என்னிடத்துல ஒண்ணு இல்லைன்னாரு. இன்னைக்கு நம்ம கிட்ட எல்லாமே இருக்கு. சாத்தானுக்கே பழக்கப்படுத்துற அளவுக்கு பக்குவமா சொல்லித்தர்ற அளவுக்கு நம்ம ஜனங்க கிட்ட என்ன இருக்கு? இன்னைக்கு விசேஷமான தகுதிகள் நிறைய பெருகிடுச்சு. ஒண்ணு, சாத்தானால் கொடுக்கப்பட்ட அந்த ஆவி பழக்கப்படுத்துதல் நமக்குள்ள வந்துருச்சு. நமக்குள்ளேனா நீங்க புரிஞ்சுக்கணும், மனுக்குலத்துக்குள்ள. நமக்குள்ளனா சபைக்குள்ள கன்ஃபியூஸ் பண்ணிக்காதீங்க. மனுக்குலம் அப்படி இருக்கிறாங்க. இப்ப அந்த சீற்றமெல்லாம் இருக்கு. மற்றொரு காரியம் என்ன அப்படின்னா, இதே காலகட்டத்துல ஏன் இவ்வளவு தீமைகள் இருக்கு அப்படின்னா, காவலில் இருந்த விழுந்து போன தூதர்கள் சற்று விடுதலையாக்கப்பட்டிருக்கிறார். சாத்தான் கட்டப்பட்ட நேரம் நோவா காலத்தில் கீழ்ப்படியாமல் போன, முதலாம் உலகத்தை சீர்படுத்த வந்த கீழ்ப்படியாமல் விழுந்து போன தூதர்களுக்கு சற்று சுதந்திரம் தளர்த்தப்பட்டிருக்குன்னு சொல்லலாம். அதாவது கம்ப்ளீட் ஃப்ரீடம் என்று எடுத்துக்காதீங்க. அந்த மாதிரி தேவன் கம்ப்ளீட்டா அவங்களை விடுதலை பண்ணல. ஆனால் கொஞ்சம் தளர்வு கொடுக்கப்பட்டிருக்கிறது என்று நம்ம புரிஞ்சுக்கலாம் இந்த காலகட்டத்தில். அப்ப சகோதரர் அவர்கள் சொல்லும்போது ரீப்ரிண்ட் நம்பர் 5799 ஒரு சின்ன பாயிண்ட், அதை நீங்க வாசிங்க. தற்காலத்தில் உலகில் நடைபெற்று வரும் எல்லா தீமைகளுக்கும், குழப்பங்களுக்கும், வஞ்சனைகளுக்கும் இந்த விழுந்து போன தூதர்களே பொறுப்பாகிறார்கள். அவ்வளவுதான். இந்த உலகத்துல இப்படியெல்லாம் நடக்குமா பிரதர்? ஒரு மனுஷனால இப்படிப்பட்ட ஒரு கொலை பண்ண முடியுமா? பணத்துக்காக இப்படிதான் செய்வாங்களா? இவ்வளவு தீவிரவாதம் சிந்திக்க முடியலையே நம்மளால இப்படின்னு ஒருவேளை ஒரு கொஸ்டின் இருந்துச்சுன்னா அதுக்கு ஒரே ஆன்சர்ல பதில் கொடுக்கிறார் பிரதர். தற்காலத்தில் நடைபெற்று வரக்கூடிய எல்லா தீமைகளுக்கும் குழப்பங்களுக்கும் ஓரளவுக்கு சுதந்திரத்தை பெற்றுக்கொண்ட இந்த விழுந்து போன தூதர்கள் தான் பொறுப்பான். அதனாலதான் 6000 வருடங்களுக்கு முன்பு, அதாவது 6000 வருட காலகட்டங்களாக உலகில் இல்லாத சில மாற்றங்களும் தீய காரியங்களும் குழப்பங்களும். பிளஸிங், ஆசீர்வாதம் ஏன் அப்படின்னா அது கர்த்தருடைய 2ஆம் வருகையினால. இதே ஆசீர்வாதத்தை வச்சிருக்கக்கூடிய ஜனங்களை விழுந்து போன தூதர்கள் இப்ப என்ன பண்றாங்கன்னா அந்த மூட பழக்க வழக்கத்தை அப்படியே ஃபாலோ பண்றாங்க. இன்னைக்கும் இருக்கு. இன்னமும் ரோட்ல கிளி ஜோசியம் பாக்குற மெட்ராஸ்ல சென்ட்ரல் ஸ்டேஷனுக்கு வெளியில உட்காந்துருக்கிறான். சிட்டின்றோம். அப்ப அறியாம இருக்கா இல்லைங்களா? வெளியில வந்து ட்ரெயினை விட்டு இறங்கி வந்தாலே வா ஜோசியம் பார்த்துட்டு போ சாமியோ அப்படிங்கிற. அப்ப என்ன, ஓரளவுக்கு நல்ல படிப்பு வளர்ச்சிகள் இருக்கு. இன்னொரு பக்கம் அறியாமை மூட பழக்கமும் வளர்ந்துட்டு தான் இருக்கு. இன்னமும் பேய் பிசாசின் மீது நம்பிக்கை, பூர்வ ஜென்ம நம்பிக்கைன்னு பேசிட்டு தான் இருக்கிறாங்க இல்லைங்களா? எல்லாவற்றிலும் இந்த விழுந்து போன தூதர்கள் ஜனங்களை தேவனிடத்தில் வரவிடாதபடிக்கு, இவர்களுடைய மனது தெளிவு அடைந்து விடாதபடிக்கு, குறிப்பாக பரிசுத்தவான்கள் தங்களுடைய அழைப்பை உறுதிப்படுத்திடக்கூடாது என்பதற்காக முனைப்போடு செயல்படுறாங்க. இப்போ இன்றைக்கு நம்மளுடைய பாடத்தினுடைய தலைப்பு தூதர்களின் நியாயத்தீர்ப்பு. என்ன சொல்ல போனா விழுந்து போன தூதர்களின் நியாயத்தீர்ப்பு. இந்த நியாயத்தீர்ப்பு எப்படி இருக்கும், என்ன மாதிரி இருக்கும், யார் இந்த நியாயத்தீர்ப்பை செய்யறாங்க, இந்த நியாயத்தீர்ப்பின் மூலமாக நமக்கு என்ன பாடம் என்பதைத்தான் நாம கற்றுக்கொள்ள போறோம். பிரியமான சகோதர சகோதரிகளே, ஆதார வசனம் இப்பதான் நம்ம படிக்கிறோம். 2 பேதுரு 2ஆம் அதிகாரம் 4ஆம் வசனம். பாவம் செய்த தூதர்களை தேவன் தப்ப விடாமல் அந்தகார சங்கிலிகளினாலே கட்டி நரகத்திலே தள்ளி
நியாய தீர்ப்புக்கு வைக்கப்பட்டவர்களாக ஒப்பு கொடுத்து. ஆமா, இதுல 3 பாகம் இருக்கு. 1 பாவம் செய்த தூதர்கள், 2 அந்தகார சங்கிலி. நரகம்ங்கிற வார்த்தை இல்லை, அதை விட்டுருங்க, அது நமக்கு வேண்டாம். அது நமக்கெல்லாம் தெரியும், பேசிக்ல கேட்டோம். அது நரகம்ங்கிறது ஒன்றும் இல்லை, வேற வழி இல்லாம மொழிபெயர்ப்பாளர்கள் அப்படி போட்டாங்க. 3வது நியாய தீர்ப்புக்கு வைக்கப்பட்டவர்களாக அவர்களை ஒப்பு கொடுத்து. ஸோ இந்த 3 வார்த்தைகளை ஒன்றன் பின் ஒன்றாக நாம் ஆராயும் போது, முதலாவதாக விழுந்து போன தூதர்கள் செய்திட்ட பாவம் என்ன என்ற ஒரு கேள்வியிலிருந்து நம்ம பாடத்தை பார்க்கலாம். இவர்கள் என்ன பாவம் செஞ்சாங்க, அல்லது எதுக்காக உலகில் வந்தாங்க, எதை அவங்க செய்ய தவறிட்டாங்க, என்ன செய்யக்கூடாத காரியங்களை அவங்க செஞ்சிட்டாங்க என்று சொல்லும்போது, இதற்கான பதிலை யூதா குறிப்பிடுகிறார். 6ஆம் வசனம் 7ஆம் வசனம். தங்களுடைய ஆதி மேன்மையை காத்து கொள்ளாமல் தங்களுக்குரிய வாசஸ்தலத்தை விட்டுவிட்ட தூதர்களையும் மகா நாளின் நியாய தீர்ப்புக்கென்று நித்திய சங்கிலிகளினாலே கட்டி அந்தகாரத்தில் அடைத்து வைத்திருக்கிறார். அப்படியே சோதோம் குமாரா பட்டணத்தார்களும் அவைகளை சூழ்ந்த பட்டணத்தார்களும் அவர்களைப் போல் விபச்சாரம் பண்ணி அந்நிய மாம்சத்தை தொடர்ந்து நித்திய அக்கினியின் ஆக்கினையை அடைந்து திருஷ்டாந்தமாக வைக்கப்பட்டிருக்கிறார்கள். பாருங்க, இந்த வசனத்துல அருமையான சில புதிருக்கு விடை கிடைச்சிருக்கு. என்னன்னு சொல்லி பார்க்கும்போது, அந்நிய மாம்சத்தை அவர்கள் பின்தொடர்ந்திருக்கிறாங்க. அந்த தேவதூதர்கள் என்ன மிஸ்டேக் பண்ணிட்டாங்க என்று சொல்லும்போது, முதலாவது ஆதி மேன்மையை காத்து கொள்ளாமல்னா, அந்த ஆதி மேன்மைனா என்ன? பரலோகத்தில் இவர்களுக்கு என்று இருந்த ஒரு பொசிஷன், அவர்களுக்கு என்று இருந்துட்ட ஒரு இடம். வந்துட்ட தூதர்கள் பரலோகத்துல என்ன மாதிரியான ஒரு ஸ்தானத்துல இருந்திருப்பாங்க, ஐடியா இல்லை நமக்கு. ஏன்னா தேவகுமாரர்கள், தேவ தூதர்கள் இருந்தார்கள் என்று பதிவு இருக்கு. அந்த தூதர்களுடைய கணம் என்ன, பதவி என்ன, என்ன ஜாப் அவங்களுக்கு பரலோகத்துல, அல்லது இருக்கிறதுலையே கடைசி நிலை தூதர்களா வந்தாங்களா, மீடியமான தூதர்கள் வந்தாங்க, நமக்கு ரெக்கார்ட்ஸ் இல்லை. ஆனா ஒன்ன நிர்ணயிக்கலாம், நிச்சயமாக சகோதரருடைய கருத்து என்னன்னா, பூமிக்கு வந்திருந்த தூதர்கள் பரலோகத்திலேயே ரொம்ப கடைசி நிலையில இருந்துட்ட தூதர்களாக தான் இருக்கணும். மனுஷனுக்கு சற்று உயர்ந்தவர்கள், ரொம்ப பெரிய லெவல்ல இருந்து அவங்க வரல அப்படிதான் சொல்றாரு. அந்த மாதிரி ரொம்ப சிறிய வகுப்பினராக தான் இருந்திருப்பாங்க. ஆனா எத்தனை பேரு, எத்தனை லட்சம் பேரு நமக்கு தெரியாது. கோடிகள்ல சொல்றதுக்கு வாய்ப்பு இல்லை. ஏன்னு கேட்டீங்கன்னா, அப்ப ஜனத்தொகையே அவ்வளவு இல்லை. முதலாம் உலகம் அழிவுக்கு முன்பு கோடிகள்ல ஜனத்தொகையை நம்ம கம்பேர் பண்ண முடியாது, கணக்கு போட முடியாது. லட்சங்கள்ல இருக்கலாம். அப்ப தூதர்களுடைய எண்ணிக்கையும் கூட ஓரளவுக்கு லட்சத்துக்குள்ள இருக்கலாம், உலகத்துக்குள்ளேயே. எத்தனை லட்சம் என்று நமக்கு தெரியாது. பட் மனித ஜாதியை ஆதாமுடைய வீழ்ச்சிக்கு பிறகு மீண்டும் தேவனோடு ஒப்புரவாக்குவதற்காக ஒரு ஊழியத்தை செய்ய வந்தவங்க தான் இந்த தூதர்கள். மனிதனுக்கு பாவத்தை பற்றின அறிவை கற்றுக் கொடுத்து, இதனாலதான் பூமி சபிக்கப்பட்டிருக்கு என்கின்ற ஒரு சீரியஸான காரியங்களை அவர்களுக்கு உணர்த்தி, நம்மளை படைச்ச தேவன் யாரு அப்படிங்கிறத அவங்களுக்கு புரிய வச்சு, மீண்டும் அவங்கள ஒரு சரியான நிலைக்கு கொண்டு போய் சேர்க்கறதா இவங்களுடைய வேலையாக இருந்திருக்கணும். பட் வந்த இடத்துல என்ன நடந்துச்சு அப்படின்னா, ஆதாம் ஏவாளை மோசம் போக்கின அதே சாத்தானால இந்த தூதர்களும் மோசம் போக்கப்பட்டிருக்கிறாங்க, விழுந்து போயிருக்கிறாங்க. அப்படி அவங்க பண்ணின மிஸ்டேக் என்ன என்று சொல்லும்போது, அங்கதான் சோதம் குமராவை ஏன் காட்டுறாரு கவனிச்சிங்களா? யூதா 6ஆம் வசனத்துல விழுந்து போன தூதர்களை பத்தி பேசிட்டு, அப்படியே சோதோம் கொமோரா பட்டணத்தார்களும் அவைகளை சூழ்ந்து இருந்த பட்டணத்தார்களும் அவர்களை போல விபசாரம் பண்ணி அந்நிய மாம்சத்தை தொடர்ந்து, என்ன சொல்ல வர்றார் அப்படின்னா, தூதர்களுக்கு மாம்சத்தில் வரவும் தேவன் ஒரு ஆசீர்வாதம் கொடுத்திருந்தாரு, ஆவியின் சரீரத்திலே இருக்கலாம். 2 விதமான தோற்றம் இருக்கும் அவங்களுக்கு. எது நிரந்தரம்னு கேட்டீங்கன்னா, தூதர்களுக்குரிய தோற்றம் மட்டுமே நிரந்தரம், தூதர்களுக்குரிய சரீரம் மாத்திரமே அவங்களுக்கு நிரந்தரம். மாம்ச உருவு எடுக்கலாம், ரொம்ப நேரம் இருக்க முடியாது, வெகு நாள் அதிலேயே ஜீவிக்க முடியாது. புருஷர்களை போல தோன்றினார்கள், ஆபிரகாம் வீட்டுக்கு வந்து சாப்பிட்டாங்கன்னு படிக்கிறோம் இல்லைங்களா? அப்படிதான் இருந்தவங்க தான், அந்த மாதிரி தூதர்கள் தான். ஆனால் மாம்சத்துல நிலையாக இவங்க ஜீவிக்க முடியுமா? மற்ற மனிதர்களை போல திருமணமாகி குழந்தை பெற்று பூமியிலே இருந்துட முடியுமானா, இதுக்கு தேவன் அந்த சுதந்திரத்தை கொடுக்கல. ஏதேனும் ஜனங்களோட ஜனங்களா கலந்து அவர்களுக்கு நன்மையான விஷயங்களை கற்றுக் கொடுக்கும் போது, இவர்களை பார்க்கிற ஜனங்களுக்கு
தூதர்கள் ஒரு வேற்றுமையானவர்களாக தெரியக்கூடாது இல்லையா? அதனால ஃப்ரெண்ட்லியா அவங்களோட இறங்கி பழகட்டுங்கிறதுக்காக மனுஷனா தோன்றக்கூடிய ஒரு வாய்ப்பையும் அவங்களுக்கு அனுமதிச்சிருந்தார். இப்ப சாத்தான் என்ன மாதிரியான ஒரு வேலையை வச்சார்னா, தூதர்களுக்கு அந்நிய மாம்சம்னா இப்ப என்ன? ஆதாமுடைய இரத்தத்தால் உருவான மனுஷ ஜாதி பெண்களை பார்த்து அழகா இருக்காங்கன்னு சொல்லி இவங்க மானிட உருவு எடுக்கும் போது திருமணம் பண்ண ஆரம்பிச்சிட்டாங்க. இது என்ன பாவம் அப்படிங்கிற மாதிரி யோசிச்சு திருமணமாகி அவங்களுக்கு ராட்சத பிறவிகளையா பெத்தெடுக்கிறாங்க. பூமியில ஒரே இரத்தத்தினாலதான் மனுக்குலம் உருவாகணும், ஜாதிகள் பெருகணுங்கிறது தேவனுடைய சித்தம். இப்ப என்ன ஆயிட்டு இருக்கு? 2 ரத்தம் ஆயிடுச்சு. ஒண்ணு தேவதூதர்களுடைய ரத்தம், மனுஷ ரத்தம் கலந்துருக்கு. நோவாவுடைய குடும்பத்துக்கு மாத்திரம் ஏன் தேவனுடைய கண்ணில் கிருபை கிடைச்சது? இப்ப புரியுதுங்களா? அந்த குடும்பத்தில் இருந்த 8 பேருடைய ரத்தம் மாத்திரம் தேவதூதர்களுடைய ரத்தம் கலக்காம இருந்ததுனால. எல்லாருக்குள்ளேயும் ஆல்மோஸ்ட் தேவதூதர்களுடைய ரத்தம் கலக்கும் போது இது பரத்திற்குரியது. இவங்களுடைய பிளட் பரத்துல இருக்கும்போது ரத்தம் இல்ல, பூமியில உருமாறும் பொழுது அவங்களுடைய ரத்தம் என்னவாதான் தேவனால் பார்க்கப்படும் அப்படின்னா, இந்த பூமிக்குரிய ஒரு மனிதனுடைய ரத்தமா பார்க்கப்படாது இல்லைங்களா? அதான் அந்நிய மாம்சம், அந்நிய ரத்தம் என்று சொல்லப்படும். இப்போ தேவனால் அங்கீகரிக்கப்படாத ஒரு ராட்சத பிறவி பிறந்தாங்க. படிக்கலாம். ஆதியாகமம் 6ஆம் அதிகாரம் வசனம் முதல் 3 வசனங்கள். மனுஷர் பூமியின் மேல் பெருக துவங்கி அவர்களுக்கு குமாரத்திகள் பிறந்தபோது தேவகுமாரர் மனுஷ குமாரத்திகளை அதிக சௌந்தரியம் உள்ளவர்கள் என்று கண்டு அவர்களுக்குள்ளே தங்களுக்கு பெண்களை தெரிந்து கொண்டார்கள். பாத்தீங்களா? இங்க ஒரு அத்துமீறல் நடந்த மாதிரி நமக்கு எதுவுமே இல்லை. திருமணம் பண்ணிட்டாங்க. அவங்க என்ன நினைச்சிட்டு பண்ணிருக்கலாம்? அப்போ இது என்ன பெரிய தவறு? கீழே தான் பண்றாங்கல்ல ஆண்கள் பெண்கள். இப்ப நம்மளும் அந்த உருவம் எடுத்திருக்கிறனால என்ன பண்ணிக்கலாம்? திருமணம் பண்ணிக்கலாம் அப்படின்னு ஒரு வஞ்சனையாக தான் அவங்களுக்குள்ள இது ஆரம்பிச்சிருக்கோம். பின்புலத்துல சாத்தான் இருந்தார் இல்லைங்களா? படிங்க. அப்பொழுது கர்த்தர், என் ஆவி என்றைக்கும் மனுஷனோடே போராடுவதில்லை, அவன் மாம்சம்தானே, அவன் இருக்க போகிற நாட்கள் 120 வருஷம் என்றார். இது நமக்கு தெரியும். 120 வருஷம்னா ஒவ்வொரு மனுஷனுக்குமான சராசரி ஆயுள் நாட்களை குறிப்பிடுறதில்ல. இந்த மிஸ்டேக் நடந்த நாள்ல இருந்து ஒரு 120 வருஷத்துக்குள்ள பூமியை அழிக்க போவதாக, ஜலப்பிரளயத்தின் மூலமாக அழிக்க போவதாக தேவன் சொல்றதுதான். இனி அவன் இருக்கும் நாட்கள்னா பொதுவாக இந்த பூமியில இந்த முதலாம் உலகத்துல மனுஷன் ஜீவனோடு இருக்கக்கூடிய ஆயுள் நாட்கள் இனிமேல் இப்பொழுது இருந்து 120 வருஷங்களாக மாத்திரமே இருக்கும். இதுதான் அவர்கள் செய்திட்ட பாவம். அந்நிய மாம்சத்தை பின்தொடர்ந்து தகாத விதமான உறவுகளின் மூலம் ராட்சத பிறவிகளை இவங்க பெற்றெடுத்தாங்க. இப்போ 2வது பாயிண்ட்டுக்கு நேரா நம்ம கடந்து வரும்போது, இவர்களை தேவன் அடைத்து போட்டது அந்தகார சங்கிலி என்ற வார்த்தை. இப்போ நரகம் பாடத்துல சியோல், ஹேடஸ், கெஹன்னா, டார்டாரு என்ற 4 வார்த்தைகளை நம்ம ஹீப்ரூ மற்றும் கிரீக்ல கலந்து பார்த்திருப்போம். இதுல டார்டாரு என்ற அந்த ஒரு வார்த்தை இது ஒரு குழியை குறிப்பதல்ல. இப்போ அந்த முதல் 2 வார்த்தை சியோல், ஹேடஸ் என்ற வார்த்தை பார்த்தீங்கன்னா குழி, பாதம் பிளஸ் ஆழம், மனிதனை புதைக்கக்கூடிய இடம், இப்படியெல்லாம் வரும். டு கவர் அல்லது டு ஹெல் என்ற வார்த்தையை நம்ம பயன்படுத்துவோம். ஒன்று மூடி மறைக்கிறதுக்கு அல்லது மூடி வைக்கிறதுக்கு. இப்படித்தான் அதுக்கான அர்த்தம் எல்லாம். கெஹன்னா நம்ம பார்த்திருக்கோம், குப்பை மேட்டு வாசல்ல எந்த நேரமும் குப்பைகள் எரிஞ்சுக்கிட்டே இருக்கிற பொருள் படும்படியாக கர்த்தர் பேசின வார்த்தை. டார்டாரோ அப்படின்னா மொழிபெயர்ப்பாளர்களுக்கு குழப்பம் வந்துருச்சு. மனுஷனுக்கே பாவம் செஞ்சா நரகம்னு சொல்லும்போது இந்த தூதர்களை டார்டாருங்கிற ஒரு வார்த்தையை இந்த இடத்துல நம்ம பார்க்குறோமே, எங்க போட்டா சரியா இருக்கும்னு யோசிச்சிருக்காங்க. சரி, நரகம் தான் எப்போதும் கொழுந்து விட்டு நெருப்பு எரியிற இடமாச்சே, போட்டு விடுன்னு சொல்லி என்ன பண்ணிட்டாங்க, போட்டலாம். வேற வழி இல்லை, இவங்களுக்கு பாவம் செஞ்சுட்டாங்க. பாவத்தின் சம்பளம், கிறிஸ்தவங்க பாணியில சொல்லுங்க, பாவத்தின் சம்பளம் நரகம். நமக்கு தான் பாவத்தின் சம்பளம் மரணம்ங்கிற ட்ரூத் தெரியும், அவங்களுக்கு தெரியும். ஆனா நரகம்னு சொன்னா தான் ரொம்ப பிடிக்கும் அவங்களுக்கு. நரகம்ங்கிறத விட நித்தியத்துக்கும் நரகம். இப்போ டார்டாருங்கிற வார்த்தைக்கு பொருள் கிடைக்கல. பிட்டுன்னு போடுறதா, கிரேவ்னு போடுறதா புரியல. பாதாளம்னு மொழிபெயர்க்க முடியல, குழின்னு மொழிபெயர்க்க முடியல. என்னடா எந்த அர்த்தமும் வரமாட்டேங்குது. சரி போட்டு விடு, இது நரகமா தான் இருக்கும்னு சொல்லி போட்டாங்க. பட் நமக்கு தெரியும், பரலோகத்திற்கும் மேலே ஏறி போக முடியாது. பூமியிலேயும் முதலாம் உலகத்துல இருந்தது போல பப்ளிக்கா கிரியை செய்ய முடியாது. மாம்சத்துல வந்தாங்க,
ஆவியின் சரீரமும் எடுத்தாங்க, போனாங்க, வந்தாங்கன்னு இப்படி இருந்துச்சு இல்லைங்களா ஒரு சிஸ்டம். அதை தேவன் கட் பண்ணாரு அந்த இடத்துல. என்ன நடந்துச்சுன்னா, இந்த ராட்சத பிறவிகள் எல்லாம் பெற்று எடுத்த பின்னாடி ஜலப்பிரளயத்துல தேவன் உலகத்தை அழிக்கும் போது 40 இரவு 40 பகல் பிரமாண்டமா மழை பெய்யுது. மலை சிகரங்களுக்கு மேலாக 15 முழத்துக்கு தண்ணி நிக்குது பூமியின் மேல. மலை சிகரங்களுக்கு மேலாகனா கணிச்சு பாருங்க, உலகிலேயே மிகப்பெரிய உயரமான மலை எது? நம்ம மலை தான். இமயமலையில குறிப்பா எவரெஸ்ட்னு சொல்லுவோம். அதுலேயும் இருக்கக்கூடிய ஒரு உயர்ந்த பகுதி தான் எவரெஸ்ட். அதுக்கு மேல 15 முழத்துக்கு தண்ணி ஏன் நிக்கணும்னு என்னைக்காவது யோசிச்சிருக்கீங்களா? அப்படின்னா இந்த ராட்சத பிறவிகளுடைய உருவம் எவ்வளவு ஹைட்டா இருக்க வாய்ப்பு இருக்கு. 15 முழம்னா ஏறக்கூடிய 25 அடி கிட்டக்க. 15 முழம்னே வச்சுக்கோங்க, அதுக்கு மேல தேவன் தண்ணி போற அளவுக்கு அனுமதிச்சிருக்கிறார். அப்படின்னா 15 அடினே வச்சுக்கோங்க அவங்கள. 15 முழம்ங்கிறது 20க்கு மேல போகுது இல்லைங்களா? நீந்தி தப்பிச்சிடக்கூடாது. இவங்க தங்களுடைய உடல் பலத்தை பயன்படுத்தி தண்ணியில தப்பிச்சிடக்கூடாது, எல்லாம் மாண்டு போகணும். அப்படிங்கிறதுனால தான் 40 இரவு 40 பகல் மலை சிகரங்களுக்கெல்லாம் மேலாக தண்ணீர் நிற்கும்படி அனுமதிச்சார். இப்போ தங்கள் குமாரர்கள் எல்லாம் செத்து போறாங்க. தேவ தூதர்களுக்கும் மனுஷிக்கும் பிறந்துட்ட ராட்சத குமாரர்கள் எல்லாம் செத்து மாண்டு போயிட்டாங்க. தூதர்களுக்கு இப்ப நம்மளுடைய வீடு ஞாபகத்துக்கு வந்துருச்சு, பரலோகம். அவங்க என்ன நினைச்சிட்டாங்கன்னா, பூமியில தான் நம்ம மாம்சத்திலேயே இருக்கிறவங்க இல்ல, நம்ம தப்பிச்சு போறதுக்கு தான் வாய்ப்பு இருக்குல்ல. டக்குன்னு ஆவியின் சரீரம் எடுத்து என்ன பண்ணிருக்காங்க, மேல போகும்போது தேவன் மத்திய ஆகாயத்துல அவங்கள லாக் பண்ணார். இனிமேல் பூமியில வந்து கிரியை செய்ய முடியாது உங்களால. பழைய மாதிரி மனுஷரோட மனுஷரா சஞ்சரிக்கவும் முடியாது, பப்ளிக்கா முடியாது. முழு சுதந்திரம் உங்களுக்கு கிடையாது. அதே நேரத்துல பரலோகத்துக்கு ஏறி வந்து முந்தைய வாழ்நாட்கள்ல இருந்த தூதர்களுடைய ஊழியத்தை இனிமே உங்களால செய்ய முடியுமானா, நீங்க செஞ்ச தப்புக்கு அந்த பழைய மேன்மைனா என்ன நீங்க உணர்ற வரைக்கும் இந்த இடத்துல இருங்க. இதுதான் தங்கள் ஆதி மேன்மையை காத்துக்கொள்ளாமன்னு படிச்சோன்னீங்களா? ஆதி மேன்மை அவங்களுக்கு கிடைச்சிட்ட ஒரு மிகப்பெரிய உன்னதமான ஊழியம். அக்னி ஜுவாலைகளாக, காற்றுக்களாக, கிரகங்களுக்குள்ளெல்லாம் டிராவல் பண்ணக்கூடிய ஊழியம் அவங்க செஞ்சிட்டு இருந்தாங்க. நம்ம பார்க்காத எத்தனையோ பால்வெளி மண்டலங்கள்ல இருக்கக்கூடிய மிகப்பெரிய கோள்களுக்குள்ள, நட்சத்திரங்களுக்குள்ள எல்லாம் அக்னிமயமான கற்கள் நடுவுல எல்லாம் உலாவுறவங்க இப்ப அந்த வாசஸ்தலத்தை இழந்து பூமிக்கும் வர முடியாம, பரலோகத்துக்கும் போக முடியாம நடு மையத்துல அவங்க இருக்கிறாங்க. பட் இவங்க 2 வேலை செய்யலாம். என்ன செய்யலாம்? முதலாவது ஒரு வசனம் படிங்க, எபேசியர் 6:12. ஏனெனில் மாம்சத்தோடும் இரத்தத்தோடும் அல்ல, துரைத்தனங்களோடும் அதிகாரங்களோடும் இப்பிரபஞ்சத்தின் அந்தகார லோகாதிபதிகளோடும் வான மண்டலங்களிலுள்ள பொல்லாத ஆவிகளின் சேனைகளோடும் நமக்கு போராட்டம் உண்டு. கிறிஸ்தவ நண்பர்கள் அடிக்கடி ஜெபத்துல இந்த வான மண்டலங்களில் உள்ள பொல்லாத சேனைகளை கட்டி போட்டே இருப்பாங்க. கவனிச்சிங்களா? சும்மா சும்மா சுட்டெரிச்சுட்டே இருப்பாங்க, கட்டி போட்டுக்கிட்டே இருப்பாங்க, திரும்ப திரும்ப அவங்க வந்துகிட்டே இருப்பாங்க. எரிக்கிறோம் ஆண்டவரே, சுட்டு எரிக்கிறோம், கட்டுறோம்பாங்க, டெய்லி ஜெபத்துல கட்டுவாங்க. ஆனா ஒரே தரம் தான் தேவனே கட்டி போட்டார் அந்தகார சங்கிலில. சாத்தான கூட எத்தனை தடவை கர்த்தர் கட்டி போடுறாருன்னா ஒரு தடவை தான். ஆனா கிறிஸ்தவ நண்பர்கள் மட்டும்தான் தினசரி ஜெபத்துல, அது எத்தனை தடவை ஜெபம் பண்ணாலும் பிசாசையும் வான மண்டலங்களில் உள்ள பொல்லாத ஆவிகளின் சேனையையும் இதெல்லாம் குட்டி பிசாசுன்னு சொல்லுவாங்க அவங்க. அது உண்மைதான். பிசாசனுடைய ஒரு வழிகாட்டுதலுக்கு கீழே இருந்து தீமையை பரம்ப செய்யறவங்க குட்டி பிசாசுக்கு தான். இந்த ஃபாலன் ஏஞ்சல்ஸ் யார் தான்? விழுந்து போன பிறகு அவங்க குட்டி சாத்தான்கள் தான், மாற்று கருத்துலாம் இல்லை. இவங்கள தான் மத்திய ஆகாயத்தில் இருக்கிறனால வான மண்டலங்களில் உள்ள பொல்லாத ஆவிகளின் சேனைன்னு சொல்றோம். இவங்க என்ன செய்யறாங்க அப்படின்னு பார்த்தீங்கன்னா, இவங்களால பூமியிலையும் முழு சுதந்திரத்தோட கடந்த நாட்கள் மாதிரி செலவு பண்ண முடியாத நேரத்தை, மானிட உருவ எடுத்து வந்து ரொம்ப நாள் ஜனங்களோட இருக்க முடியாது. ஆவியின் தூதராக இருந்தும் பகிரங்கமா ஜனங்களை மோசம் போக்க முடியாது. அதனாலதான் வேற விதமா கிரியை செய்யறாங்க. இவங்க என்னதான் செய்ய முடியும்னு பார்த்தீங்கன்னா, இரவு நேரங்கள்ல ஜனங்களை மோசம் போக்க முடியும். இப்போ உங்களுக்கு அநேக புதிர்களுக்கு பதில் கிடைக்கும். நைட் நேரத்துல பேய் பிடிச்சிச்சு, 12 மணிக்கு சுடுகாடு பக்கம் இவர் நடந்துகிட்டு இருந்துச்சு இந்த அம்மா, அந்த நேரம் பார்த்து மோகினி பிசாசு பிடிச்சிருச்சு, 3 பேய் ஒன்னா பிடிச்சிருச்சும்பாங்க. ஒரு பக்கம் அறியாமை தான், சத்தியத்தில் இருக்கிற நமக்கு அது விழிப்புணர்வு தான். ஆனா உலகத்துக்கு அதை நம்ப வைக்கிறாங்களா? கறிக்குளம்லாம் எடுத்துட்டு போனா கறிக்கோட்டையோட போங்க அப்படிம்பாங்க. அந்த கறிக்கோட்டைக்கு அவ்வளவு பவர் இருக்கு போல இருக்கு. ஏன்னா பேய் என்ன பண்ணிருமா, பிடிச்சிரும். எல்லாம் பண்றாங்க இல்லைங்களா? வெத்தலையில மை தடவி பார்த்துட்டு
ஏதாவது ஒரு பொருள் மிஸ் ஆயிருந்தா கூட எந்த இடத்துல இருக்குன்னு வெத்தலையில இருந்து கரெக்டா சொல்றாங்க. யூடியூப்ல பாக்குற மாதிரி சொல்றாங்க, கரெக்டா பார்த்து சர்ச் பண்ணி சொல்லிடுறாங்க. இதுவும் தான் நடந்துகிட்டு இருக்கு இந்த உலகத்துல. கோயில்கள்லையும் நடக்குது, தர்காக்கள்லையும் நடக்குது, கிறிஸ்தவ சபைகள் மத்தியிலையும் நடக்குது, மிகப்பெரிய அற்புதங்கள் நடக்குது. எல்லாம் எதுக்குன்னு கேட்டீங்கன்னா, நீங்க செஞ்சுட்டு இருக்கிறதெல்லாம் கரெக்ட், இதுலயே நிலையாக இருங்க, தயவு செஞ்சு தெளிவு அடைஞ்சிடாதீங்க. பாத்தீங்கன்னா திண்டுக்கல்ல இருக்கிற ஒரு சித்தரை அதே நேரத்துல திருவண்ணாமலையில பார்த்ததாக ஒருத்தவங்க சொல்றாங்க. அதே டைம்ல அவர் அங்க இறந்துட்டாரு, இங்க ஒரு உயிரோடு இருக்காருங்கிறாங்க. சில சித்தர்கள் பேர் சொல்றாங்க, சடை சித்தர், மூக்குப்பொடி சித்தர் சொல்றாங்க. அவங்க என்ன பலகீனம் இருக்கோ அதுல பேரு. தொப்பி போட்டிருந்தா தொப்பி சித்தர், மூக்குப்பொடியா போட்டாருன்னா மூக்குப்பொடி சித்தர், சடை வச்சிருந்தனால சடை சித்தர் எங்க ஊர்ல இருக்கிறார். ஜனங்கள் என்ன நம்புறாங்களோ அவங்கள அப்படியே தெய்வமாக்குறது யார் தெரியுங்களா? இவங்க தான். நீங்க என்ன யோசிக்கிறீங்களோ, சில நேரங்கள்ல ஒரு மனுஷனுக்கு பைத்தியம் பிடிச்சிருச்சு, அவன் சிந்திக்காததை சிந்திக்கிறான், பேசாததை பேசுறான், அந்த இடத்தையே அலக்களி பண்றான், வெறித்தனமா செயல்படுறான்னு சொல்றோம் இல்லைங்களா? அதெல்லாம் மனிதனே இல்லைன்னு ஏன் சொல்றாங்க? மனுஷனா அப்படின்னு ஏன் கேட்கறாங்க? இப்ப அவனுக்குள்ள யார் இருக்கா? ஏதோ விழுந்து போன தூதர்கள். யாராவது ஒரு விழுந்து போன தூதர்கள் ஒரு மனிதனுடைய மூளையை கண்ட்ரோல் பண்ணா அதான் பைத்தியங்க, மென்டல் ஆகுறாங்க இல்லைங்களா? சயின்ஸ் ரீதியா தான் நமக்கு உண்மை தெரியும். ஆனா உண்மை என்ன தெரியுங்களா? விழுந்து போன தூதர்கள் மென்டல் டார்ச்சர் பண்ணி சிலரை பைத்தியமாக்குறாங்க. கற்பனைக்கு எட்டாத அளவுக்கு எப்படி இன்னைக்கு மனுஷன் கொலை பண்றான், இப்படி தீவிரவாதத்தை செய்யறான். பூரா இனவாதம், மதவாதம் ஊறி போய் பலாயிரக்கணக்கான உயிர்களை கொலை செய்யக்கூடிய அந்த எண்ணம் மனுஷனுக்கு எப்படி தோன்றுச்சுன்னா, எல்லாத்துக்கும் காரணம் ஃபாலன் ஏஞ்சல்ஸ் தான். தற்காலத்தில் உலகில் நடைபெற்று வரக்கூடிய சகல தீமைகளுக்கும் இவங்க தான் பொறுப்பு என்றே பிரதர் அவர்கள் அங்க நமக்கு குறிப்பிடுறார். ஒண்ணு, இருட்டுக்குள்ளதான் இவங்களுடைய கிரியை இருக்கும் ஜாஸ்தி. ரெண்டு, அறியாமையில் இருக்கிற ஜனங்களை ஈஸியா மோசம் போக்குவாங்க. ரெண்டு இருட்டுமே ஒண்ணுதான். ஒரு இருட்டு நேரடியான இருட்டு, பகல்ல அவங்களால கிரியை செய்ய முடியாது. அதனாலதான் பாத்தீங்கன்னா செத்தவங்க வீட்டுல பொறிகடலையை போட்டுக்கிட்டே போவாங்க. ஏன்னா ரொம்ப பிடிச்சவங்களுக்கு இறந்து போயிட்டாங்கன்னு அழுகுறோம், ஆனா அவங்க வீட்டுக்கு வந்துடக்கூடாதுன்னு பொரிய போட்டுக்கிட்டே போவாங்க. ஏன்னா வீட்டுக்கு வர்றதுக்கு அந்த ஆத்துமா நினைக்கும் போது அந்த பொறிகடலையை ஒண்ணா பிறக்கிக்கிட்டே வரும்போது விடிஞ்சிருமா. இப்ப 6 மணி ஆயிட்டா வீட்டுக்கு அந்த ஆத்துமா என்ன ஆகாது, வராது. வெளிச்சம் பட்டுருச்சு இல்லையா, இப்ப போயிடும். அப்ப இருட்டுல தான் பேய் இருக்குங்கிறத ஜனங்களை நம்ப வச்சிருக்கான் பாத்தீங்களா? அந்த காலத்துல என்ன வேணாலும் கிரியை. சரி, ரொம்ப பிடிச்சவங்க தானே வீட்டுல கொண்டு வந்து வச்சுக்கிட்டா என்ன? நமக்கு ரொம்ப வேண்டப்பட்டவங்க ஆத்மாவை என்ன பண்றாங்க, வரக்கூடாதுன்னு பொரிய போடுறாங்க பாருங்க. ஒரு சில விஷயங்களை சிந்திக்கிறாங்க, அநேக விஷயங்களை ரொம்ப ரொம்ப அறியாமைக்குள்ளேயே யோசிக்கும்படிதான் சாத்தானும் விழுந்து போன தூதர்களும் தற்காலத்துல வச்சிருக்கிறாங்க. இப்ப இந்த கட்டப்பட்ட நாள் தொடங்கி ஜலப்பிரளயத்துக்கு பின்புன்னு எடுத்துக்கங்க, அந்த 4500 வருடங்கள் அப்படி வச்சுக்கலாம். 1600 பிளஸ் ஒரு 4400, இந்த 4000 ஆண்டுகளாக இவங்களுடைய வேலை இப்ப பூமியில இதுதான். ஜனங்களை எப்படி மோசம் போக்குறாங்க அப்படின்னா பாருங்க, சகோதரர் அவர்களுடைய ரீப்ரிண்ட் ஆர்டிக்கல் ஒன்று நம்ம படிக்கலாம். 5799 சில ஸ்லைடு அப்படியே வாசிங்க சிஸ்டர். பேய்களின் பிரபுவும் அனைத்து விழுந்து போன தூதர்களும் மகா அதிசயமான கிரியைகளை நடப்பிக்கும் வல்லமைகளையும் எதிர்காலத்தில் நடக்கப் போகிறவைகளையும் சில சமயங்களில் துல்லியமாக முன் அறிவிக்கும்படி திறமைகளை உடையவர்களாய் இருக்கிறார்கள். பாத்தீங்களா, பேய்களுடைய பிரபு யாரு? சாத்தான். இவங்கெல்லாம் கூட இருக்கிற குட்டி பிசாசுங்க. 2 பேர் என்ன செய்யறாங்களாம், எதிர்காலத்துல நடக்க போற விஷயங்களை மிக துல்லியமாக அறிவிக்கும்படி சில நேரங்கள்ல மனிதர்களுடைய இருதயத்தையே படிக்கிறாங்களாமா. கவனிச்சிங்களா? நம்ம இவ்வளவு நாளா என்ன நினைச்சிருந்தோம்னா, இருதயத்தை அறிகிறது தேவனால மட்டும்தான் முடியும்னு நினைச்சிட்டு இருக்கோம். இதுல வார்த்தை கவனிச்சிங்களா? படிங்க அந்த லைனை குறிப்பா. எதிர்காலத்தில் நடக்கப் போகிறவைகளையும் சில சமயங்களில் துல்லியமாக முன் அறிவிக்கும்படி திறமைகளை உடையவர்களுமாய் இருக்கிறார்கள். அடுத்து, விழுந்து போன தூதர்கள் பூமிக்குரிய காரியத்தில் இப்படிப்பட்ட அறிவும் மனதை அறிகிற வல்லமையும் உடையவர்களாய் இருக்கிறார்கள். துல்லியமான அறிவு பிளஸ் மனதை அறிகிறது. நம்ம நினைச்சிட்டு இருக்கோம் இல்லைங்களா, நம்ம மனசுல இருக்கிறதெல்லாம் தேவனுக்கு மட்டும் தான் தெரியும்னு. ஆவிக்குரிய வல்லமை, அந்த ஆவிக்குரிய சிருஷ்டிகள் எல்லாத்துக்குமே இருக்கும் போல இருக்கு. எந்த அளவுக்குன்னு நமக்கு தெரியாது. பிதாவாகிய தேவன் நம்மளை அறிகிற அளவுக்கு
குமாரன் அறிகிற அளவுக்கு இவங்க அறிகிறாங்களா? அதுக்கு நமக்கு பதில் இல்லை. ஆனால் கிரகிப்பாங்கன்னு நம்பலாம். நம்மளுடைய நடத்தைகள், பேச்சுக்கள், கிரியைகள், அந்த சில சிம்டம்ஸை வச்சு நாம என்ன செய்யறோம், என்ன செய்யக்கூடாது, என்ன யோசிக்கிறோங்கிற வரைக்கும் அவங்களால சொல்ல முடியும். இப்ப பாருங்க, ஒரு சாட்சி கூட அங்க சொல்றாரு பார், படிங்க. யாரோ ஒருவருடைய மரணத்தை சம்பவிப்பதற்கு முன்னே கூறுவதற்கு பெயர் ஆவியின் மீடியம் இப்போ இல்ல, என்பதாகும். இந்த ஆவியின் மீடியம் என்பவர்கள் 100 வருஷத்துக்கு முன்னாடியே இருந்திருக்கிறாங்க. இன்னும் சொல்ல போனா 100 வருஷங்கிறது நம்ம நாட்கள். சவுல் சாமுவேலுடைய அந்த அஞ்சனம் பார்க்கக்கூடிய அந்த காரியத்துல வர்றதுல ஒரு அம்மா, அஞ்சனம் பார்க்கிற ஸ்திரீ, அவங்க தான் அந்த மீடியம். அந்த இடத்துல அதற்கு பேர் மீடியம் என்று சொல்லுவாங்க. படிங்க. உதாரணத்திற்கு ஸ்வீடனின் ராஜா குறிப்பிட்ட நாளில் இறந்துவிட்டார் என்ற அவர்கள் கூறுவார்கள். இந்த செய்தி உண்மையா என அறிந்து கொள்ள அங்கிருந்து கப்பல் வந்தால்தான் முடியும். ஓரிரு மாதங்கள் கழிந்து இந்த செய்தி உண்மை என்று நிரூபணம் ஆகும். அந்த மீடியம் அறிவித்த சரியான நேரத்தில் தான் அந்த மரணம் நேர்ந்திருக்கும். கவனிச்சிங்களா? இப்ப வேற ஒரு நாட்டுல, அமெரிக்காலேயோ இந்தியாவிலேயோ இருந்து கொண்டு ஸ்வீடனுடைய ராஜா இறந்துட்டதா அறிவிப்பாங்களாம். கரெக்டா இந்த நாள்ல இத்தனை மணிக்கு இந்த நிமிஷத்துல அவர் இறந்துட்டார். இப்போ இந்த தேசத்துல இருந்து வந்த செய்தி உண்மையா அப்படின்னு தகவல் கண்டறிவதற்கு கப்பல் வரணும். கப்பல் வர்றதுக்கு 1 மாதங்கள் கூட ஆகலாம். இவங்க சொன்ன நேரத்துல அந்த ராஜா அங்க இறந்திருக்கிறார். நல்லா கவனிச்சு பார்த்தீங்கன்னா 99% இது உண்மை. அந்த 1% நம்ம எப்படி இவங்க யூகத்தின் அடிப்படையில் சொல்றாங்கன்னு கண்டுபிடிக்கலாம்னா, அங்க இறந்த நியூஸை உடனே அவங்க பாக்குறாங்கல்ல, ஆவிக்குரிய தளத்துல இருந்து, வான மண்டலங்கள்ல இருந்து டக்குன்னு இங்கே அறிவிக்கிறாங்க. சொன்ன நேரம் ஒன்னா தெரியும், ஆனா சில வினாடிகள் முன்ன பின்ன வரும் இல்லைங்களா? அவங்க மரிச்ச பிறகு இவங்க உடனடியா அப்டேட் கொடுப்பாங்க. இந்த விஷயம் இங்க அப்ப அதே நாள்ல அதே நேரத்துல மரிச்சாங்களாங்கும் போது கண்டிப்பா கப்பல் வந்து அந்த சேனைகள் வந்து சொல்லும் போது கன்ஃபார்ம் ஆகும். இப்படித்தான் ஆவியின் மீடியம் அப்படிங்கிற ஒரு குரூப்பே இருந்திருக்கிறாங்க. கல்தேயர்கள், ஜோதிடர்கள், அஞ்சனம் பார்க்கிறவர்கள், நாள் பார்க்கிறவர்கள், பில்லி சூனியம் பார்க்கிறவங்க, இவங்க யாருமே மாயவித்தைக்காரர்கள், யாருமே ஜனத்துக்குள்ள இருக்கக்கூடாதுன்னு ஏன் ஸ்ட்ரிக்டா தேவன் கட்டளை போட்டார். கவுன்சிங்களா? இவங்க எல்லாருமே விழுந்து போன தூதர்களால நடத்தப்படுறவங்க. ஒரு லெவலுக்கு மேல இவங்களுக்குள்ள அந்த ஆவி உள்ள போயிடும். விழுந்து போன தூதர்களுடைய ஆவி உள்ள போயிட்டு தான் செத்து போனவங்க வந்த மாதிரி பேசுறது. எனக்கு ஏதாவது கோழி குழம்பு எடுத்து வை, சாராயம் வாங்கி கொடுத்தா தான் நான் போவேன், என் வீட்டில் எனக்கு பிடிச்ச ஒரு பொருள் இருக்கு அதையும் எடுத்து என் குழிக்குள்ள போட்டு நீ புதைச்சாதான் நான் இந்த குழந்தைய விட்டு போவேன், இப்படி எல்லாம் கண்டிஷன் போடுறாங்களே. இதெல்லாம் எதுக்குன்னா, இவங்க செத்து போன ஆவி இருக்குங்கிறத நம்ப வைக்கிறதுக்கு அந்த இடத்துல கொடுக்கக்கூடிய வேலை. ஆத்மா அழியவே அழியாதுங்கிறத நம்ப வைக்கிற வேலையை அந்த விழுந்து போன தூதர்கள் சாத்தான் கூட சேர்ந்து ரொம்ப பிஸியா செஞ்சுட்டு இருக்கிறாங்க எல்லார் இடத்துலையும். கவனிச்சிங்களா? இப்படித்தான் அங்க சவுல் ராஜா கூட செத்து போன சாமுவேல் தீர்க்கதரிசி எழும்பி வர சொல்லும்படி கேட்கும்போது, எப்படி தேவனுடைய ஒரு தீர்க்கதரிசி ஒரு அஞ்சனம் பார்க்கிற ஸ்திரீ கூப்பிட்டு வருவாரு? அது மாத்திரமல்ல, சாமுவேல் தீர்க்கதரிசி என்ன சொன்னார்? அவருடைய அதுக்கப்புறம் சவுலை கடிந்து கொண்டு போன பிறகு சவுல் சாகு மட்டும் அவரை பார்த்து பேசலையா. வசனம் எப்படி இருக்கு? சவுல் சாகிற வரைக்கும் சாமுவேல் அவரை பார்த்து பேசலன்னு இருக்கு. ஒருவேளை சாமுவேல் மரணம் அடைய மட்டும் அவரை பார்த்து பேசலன்னா செத்து பின்னாடி பேசினாருன்னு சொல்லலாம். சவுல் சாகிற வரைக்குமே சாமுவேல் அப்புறம் அவனை பார்த்து பேசவில்லை. இதெல்லாம் தேவன் நமக்கு கொடுத்திருக்கிற அறிவு. ஆமால, சவுலே செத்து போற வரைக்கும் சாமுவேல் மீட் பண்ணலன்னா அப்ப அங்க வந்த சாமுவேல் யாரு? தேவனுடைய வார்த்தைக்கு மீறி அவர் செயல்படுவாரா? எப்படிலாம் நம்ம யோசிக்கிறோம் இல்லைங்களா? இப்படித்தான் இந்த 4000க்கும் மேற்பட்ட ஆண்டுகளாக மனுஷர்களை ஆவியின் உலகத்திலிருந்து கடுமையாக வஞ்சிக்கிற வேலையை விழுந்து போன தூதர்கள் செய்யறாங்க. அதுல இந்த 150 வருஷம் ரொம்ப ரொம்ப விசேஷம். காரணம், சாத்தானை கட்டி போட்ட கர்த்தர் இயேசு ஆளுகை தொடங்கி இருக்கிறார். ஒரு பக்கம் அழிவை முதலாவது நிகழ்த்தணும். இந்த 6000 வருடமாக பூமியில இருக்கக்கூடிய சீரழிவுகளை, மனித நம்பிக்கைகளை, பாரம்பரியங்களை உடைக்கணும். பலவானை முந்தி கட்டினால் ஒழிய அவனுடைய வீட்டுக்குள் புகுந்து எப்படி அவனுடைய உடைமைகளை கொள்ளையிட முடியும்? இது அவருடைய ஜாப் நடந்துட்டு இருக்கு. ஒரு அரசன் உள்ள நுழைஞ்சிட்டாரு. இப்போ இன்னொரு ராஜாவும் அவனுடைய சேனைகளை என்ன பண்ணுதுன்னா, இதை எதிர்க்கிறதுக்கு பழைய கவர்மெண்ட்டை ஸ்டாண்டர்டா வச்சுக்கிறதுக்காக போர் புரியறது தான் இந்த வானமண்டலங்களில் உள்ள பொல்லாத சேனைகள். ஜனங்களை அப்படியே மோசம் போக்கக்கூடிய வேலைகளை பண்ணி அறியாமைக்குள்ள வச்சு இப்போ இந்த 150 வருஷ காலங்களாக கிரைம் ரொம்ப அதிக அளவில் டெவலப் ஆயிருக்கிறதுக்கு காரணம் இவங்க தான். பிரியமான சகோதர சகோதரிகளை, இப்பொழுது பாகம் 3க்கு நம்ம வரும்போது, இந்த தூதர்களுடைய நியாய தீர்ப்பு எப்பொழுது, யாரால் இவங்க நியாய தீர்க்கப்பட போறாங்க என்பதை எல்லாவற்றையும் நம்ம பார்க்கலாம்.
எப்பொழுதுன்னு நினைக்கிறீங்க இந்த தூதர்களுடைய நியாய தீர்ப்பு? எப்போ, எந்த காலகட்டத்தில் இருக்கலாம்னு கேட்டா என்ன பதில் சொல்லுவீங்க? எப்போ தூதர்களுக்கு எப்போ தேவன் நியாய தீர்ப்பு செய்ய போறார்? இந்த கெட்டு போன தூதர்களுக்கு இருக்கீங்களா? அப்ப சொல்லுங்க, தப்பான பதில கூட சொல்லுங்க. நான் உங்ககிட்ட சரியான பதில் சொல்லிலாம் கேட்கல, தப்பான பதில கூட சொல்லுங்க. எப்ப நியாய தீர்ப்பு உங்களுக்கு இருக்கலாம்? யார் சொன்னது 1000 வருடம்? ரைட், இப்பொழுது நாள் ஒண்ணுதான், 1000 வருட நாள் ஒண்ணுதான். வசனம் படிங்க, அப்போஸ்தலர் 17:31. மேலும் ஒரு நாளை குறித்திருக்கிறார், அதிலே அவர் தாம் நியமித்த மனுஷனை கொண்டு பூலோகத்தை நீதியாய் நியாயம் தீர்ப்பார். அந்த மனுஷனை மரித்தோரிலிருந்து எழுப்பினதினாலே அதன் நிச்சயத்தை எல்லோருக்கும் விளங்க பண்ணினார் என்றான். இதுதான் ஆன்சர். நியாய தீர்ப்பை பத்தி ஒருவேளை உங்களுக்கு சந்தேகம் ஏற்பட்டா எடுத்து படிக்க வேண்டிய ஒரே வசனம் இதுதான். மனுஷர்களுக்கும் சரி, தூதர்களுக்கும் சரி, சபைக்கு, திரள் கூட்டத்துக்கு, முற்பிதாக்களுக்கு, முழு உலகத்திற்குன்னு எல்லாருக்குமே இந்த ஒரு நாள்ல தாங்க நியாய தீர்ப்பு. மாற்றுக்கருத்தே இல்லை. முற்பிதாக்களுடைய நியாய தீர்ப்பு முடிஞ்சிருச்சுன்னு நினைக்கிறீங்களா? அவங்க உயிர்த்தெழுந்து வந்த பின்னாடி தான் அது கம்ப்ளீட்டே ஆகுது. கவனிச்சிங்களா? அப்ப எல்லாரையுமே நியாயம் தீர்க்கிற பாகம் எது? 1000 ஆண்டு தான். சபை சுவிசேஷ யுகம் முழுவதிலும் டிராவல் பண்ணாலும் அவங்களுக்கான நியாய தீர்ப்பு எந்த இடத்துல தான் முடிவடைகிறது? 1000 இயர்ல தான். இப்பதான் நம்மளுடைய நியாய தீர்ப்பு இப்பதான் நடந்துட்டு இருக்கு. பிறகு தேவதூதர்களுக்கு நிச்சயம் இந்த வசனத்தின் அடிப்படையில இதே காலகட்டத்தில் தான் இருக்கணும். ஏன்னா 4 விதமான தீமையை கற்றுக்கொள்ளக்கூடிய பாடத்தினுடைய அந்த ஒரு அறிவுக்குள்ள நம்ம பார்த்திருக்கோம் இல்லைங்களா? தேவன் தம்மில் தாமே எல்லாவற்றையும் அறிந்தவர் என்று படிச்சோம். அதே நேரத்தில் தூதர்கள் சில காட்சிகளை உற்று கவனிப்பதன் மூலம் அனுபவங்களை பெற்றுக் கொள்கிறார்கள். மனிதன் அனுபவித்து தீமையின் அனுபவத்தை கற்றுக்கொள்கிறான். அந்த மனிதனுடைய வாழ்க்கை முறையை கவனிப்பதால் தேவதூதர்கள் அனுபவத்தை வாங்குறாங்க. பார்த்து கற்றுக்கொள்ளுதல் தேவதூதர்களுக்கு, நமக்கு அனுபவிச்சு கற்றுக்கொள்ளுதல். தேவன் மாத்திரமே தம்மில் தாமே அனைத்தையும் அறிந்தவராக காணப்படுது. இப்போ பார்த்து கத்துக்கிறாங்கன்னா இவங்க நியாய தீர்ப்பு எப்படிப்பட்டது? யாரை பார்த்து? அது முக்கியமான கேள்வியா இருக்கு இல்லைங்களா? இப்ப இவங்களை நியாயம் தீர்க்கணும். இந்த நியாய தீர்ப்புக்காக தேவன் என்ன செஞ்சாரு? யார் இவங்களை நியாயம் தீர்க்கப்பட போறாங்க என்று சொல்லும்போது, அந்த அந்தகார சங்கிலியில கட்டப்பட்ட நாள் தொடங்கி இவங்களுக்கு ஒரு செகண்ட் சான்ஸ் கொடுத்ததாக சகோதரர் ரசல் அவர்கள் குறிப்பிடுறார். விழுந்து போன தூதர்களுக்கு ஒரு 2ஆம் சந்தர்ப்பம் கொடுக்கப்பட்டிருக்குதாம். ஒண்ணு, இவர்களின் நியாய தீர்ப்பின் நாளுக்கென்று காத்திருப்புல வச்சிருக்கிறாரு 1000 வருட அரசாட்சி வர்ற வரைக்கும். ஒண்ணு. 2வது, அப்படி காத்திருப்புல வெயிட்டிங்ல இவங்க இருந்துட்டாலும் இவங்களுக்குள்ள செகண்ட் சான்ஸ் ஒன்று இருக்குங்கிறத தேவன் அவங்களுக்கு முன்னாடி ஒரு வாய்ப்பா வச்சுட்டார். இந்த செகண்ட் சான்ஸ் தான் இவங்க எப்படி நியாயம் தீர்க்கப்பட போறாங்க, யாரால நியாயம் தீர்க்கப்பட போறாங்க என்பதற்கான பதில். இந்த செகண்ட் சான்ஸ் எப்படி இருக்கும் அப்படிங்கும்போது ரொம்ப ஆச்சரியமா இருக்கு. இந்த காரியங்கள் எல்லாம் வேத வசனங்கள்ல நமக்கு பதிப்புகள் இல்லை. சகோதரர் ரசல் அவர்கள் கொடுக்கக்கூடிய விளக்கம் தான். என்ன சொல்றாருன்னா, இந்த சம்பவத்துக்கு பிறகு பரலோகத்துக்கு போக முடியலையேங்கிற வருத்தம், பூமிக்கும் வர முடியலையேங்கிற ஒரு வேதனை அந்த தூதர்கள்ல அநேகருக்கு உருவாயிருக்கு. நம்ம ஏன் இந்த ஆதி மேன்மையை மிஸ் பண்ணோம், நம்ம ஏன் பரலோக வாசஸ்தலத்தை இழந்து போனோம் அப்படிங்கிற ஒரு வெக்கம், ஒரு தவிப்பு அதுல சில நல்ல உள்ளம் கொண்ட தூதர்களுக்கு உருவாயிருக்குதாமா. ஆனா ஒரு சில தூதர்கள் இன்னமும் மனம் மாறவே இல்லையா. இன்னும் சொல்ல போனா அந்த தூதர்களுக்கே அவங்க குடைச்சல் கொடுத்துட்டு இருக்கிறாங்களாமா. இப்ப பக்கத்துல படிக்காத பிள்ளை இருந்துக்கிட்டு நல்லா படிக்கிற பிள்ளைக்கும் தொந்தரவா இருக்கும்ல. நல்லா படிக்கிற பிள்ளை கூட சேர்ந்தா படிக்காத பிள்ளையும் பரீட்சை எழுதணும், நல்லா பரீட்சை எழுதணும்னு சொல்லுவோம் இல்லைங்களா? ஆனா அங்க என்ன நடக்குது தெரியுமா? திருந்த விருப்பம் இல்லாத தூதர்கள் திருந்தி வந்துட்டு இருக்கிற தூதர்களையும் கெடுக்கிற வேலை செய்யறாங்களாம், மக்களுக்கும் கெட்ட காரியங்களை செய்யறாங்களாம். குறிப்பா சபை இந்த 1,44,000 பேர் இந்த இடத்தை அடைஞ்சிடக்கூடாதுங்கிறது உங்களுடைய பிரதான நோக்கமா? இப்ப புரியுதுங்களா ஏன் 2000 வருஷம் சபை வாய்ப்பு நீடிக்குது? அநேகர் உள்ள வர வெளியே போக, உள்ள வர வெளியே போக, ஃபெயிலாக, திரள் கூட்டமாக, செகண்ட் டெத். ஏன் இது ரொட்டேஷன்ல நடந்துகிட்டே இருக்குன்னா,
விழுந்து போன தூதர்கள் அவ்வளோ சீக்கிரம் தங்களுடைய லைஃப்பை முடிச்சுக்க விருப்பப்படலை. கொஞ்ச நாள் டைம் போகட்டும், இவங்கெல்லாம் போயிட்டாங்கன்னா நமக்கு அழிவு வந்துடும் அவங்களுக்கு நல்லா தெரியும் இல்லையா. இதனால தான் ஒரு வருஷம் 2 வருஷம் சத்தியத்தில் இருக்கிறவங்கள 3ஆவது வருஷம் பார்க்க முடியறதில்ல. அந்த கிரீடம் கசந்து போயிருது இல்லைங்களா. டக்குன்னு ஒருத்தர் வெளியே போறாங்க, ஒருத்தர் உள்ள வராங்க. நான் சொல்றது இப்போ நம்ம இந்த 1874 பின்னாடி இந்த ரொட்டேஷன் நிறைய நடந்துட்டு இருக்கலையா நம்ம நாட்கள்ல. அழைப்புக்குள்ள வர்ற எல்லாரும் சபையா இருந்தா இந்நேரம் 1,44,000 கிரீடமா அதிகமால தேவைப்படும். இந்த இடையூறும் பண்றாங்களாம். திருந்தி வாழ விருப்பப்படுற தூதர்களுக்கும் அவங்க தான் டார்ச்சர் பண்றாங்களாம் பயங்கரமா. இப்போ இதுல இருந்து நல்லா புரிஞ்சுக்குங்க, 2 விதமான கேட்டகரியா தூதர்கள் பிரிகிறாங்க. இப்போ அந்தகார சங்கிலியில கட்டு போட்ட பிறகு நைட்ல கிரியை செய்யணும், பகல்ல செய்ய முடியாது. அறியாமையில் இருக்கிறவங்களை ஏமாத்திக்கலாம், தெளிவில் இருக்கிறவங்களை ஏமாத்த முடியாது. இந்த சுதந்திரம் வைக்கப்பட்ட பிறகு சில நல்ல தூதர்கள் அந்த அறியாமையையும் தடுத்து நிறுத்தும்படி சில நல்ல வேலைகளும் செய்யறாங்க. தீமையை தடுத்து நிறுத்தும்படியான வேலைகளுக்கும் போராடுறாங்க. ஆனா கெட்ட தூதர்கள் எவ்வளவு பேர்னு தெரியல. அந்த கெட்ட கிரியைகள் பூமி முழுவதும் ஆக்கிரமிப்பு பண்ணியிருக்கிறனால அதுதான் ஜாஸ்தி நமக்கு அப்டேட் ஆகுது, நிறைய நடைமுறைகளுக்குள்ள வருது. ஏன்னா அவங்க திருந்துறதுக்கு என்ன ஆகல, விரும்பல. இந்த சூழல்ல இந்த செகண்ட் சான்ஸ் எங்க இருந்தே கொடுக்கப்பட்டாச்சுன்னா, கட்டி போட்ட நாள்ல இருந்து உங்களுக்கு நியாய தீர்ப்பு 1000 ஆண்டுல, அது வரைக்கும் இருக்கக்கூடிய இந்த 4000 வருஷ காலகட்டத்துல நல்லா உங்களை திருத்திக்கிட்டு நல்லது செஞ்சு பரலோகத்துக்கு மீண்டும் வர்றதுக்கு பாருங்க அப்படின்னு தேவன் விட்டுருக்காரு. தேவன் எவ்வளவு இரக்கமுள்ளவர் பார்த்தீங்களா. அவங்களையும் இலக்க மனசு இல்லாம அந்த தூதர்களை அழிச்சு போடாம மனம் மாறினீங்கன்னா செகண்ட் சான்ஸ் மறுபடியும் உங்களுக்கு 1000 ஆண்டுல பரலோகத்துக்கு வர்றதுக்கு கிடைக்கும். இப்படியே இருந்தீங்கன்னா 2ஆம் மரணத்துக்கு போயிடுவீங்கன்னு சொல்லித்தான் அவங்க முன்னாடி 2 சான்ஸை வச்சிருக்கிறார். பட் இந்த கெட்டு போன தூதர்களுடைய மனநிலை எப்படி தெரியுமா இருக்கு, இப்ப பாவம்னு தெரிஞ்சும் நம்ம செய்யறோம் இல்லையா, அதுக்கு ஒப்பா இருக்கு. இதை செய்யக்கூடாதுன்னு தெரிஞ்சு மனசை கடினப்படுத்திட்டு அப்பப்ப பாவம் தான் எங்களுக்கு ரொம்ப பெஸ்ட், மரணத்துக்கே போனாலும் பரவாயில்லங்கிற மைண்ட்ல சில நேரங்களில் துணிகரம் பண்றோம் இல்லைங்களா. இது மாதிரி பாவம் ரொம்ப பிடிச்சு போய் செய்ய ஆரம்பிச்சிட்டாங்களா அந்த கெட்டுப்போன தூதர்கள். திருந்தின தூதர்கள் தான் ஒரு சிலர் தான் சபைக்கும் சப்போர்ட்டிவா இருந்துட்டு, இப்ப நமக்கெல்லாம் தூதர்கள் கொடுக்கப்பட்டிருக்காங்க இல்லையா பரலோகத்துல இருந்து. அதோட போனஸா யாரு இருக்கிறாங்கன்னா, நோவா காலத்துல கீழ்ப்படியாத தூதர்கள் திருந்தினவங்க நம்ம பக்கம் நிக்கிறாங்களாமா, கெட்டு போனவங்க நமக்கு எதிர் திசையில நிக்கிறாங்க. இப்போ நியாய தீர்ப்பு 1000 ஆண்டுல, அதுக்கு முன்னாடி இவங்களுக்கு செகண்ட் சான்ஸ் கொடுக்கப்பட்டுருச்சு கட்டி போடப்பட்ட நாள்ல இருந்தே. இப்போ இவங்களை எப்படி தேவன் நியாயம் தீர்ப்பாரு, யாரை கொண்டு நியாயம் தீர்ப்பாரு என்று நம்ம பார்க்கும்போது 1 பேதுரு 3ஆம் அதிகாரம் வசனம் 18-19. ஏனெனில் கிறிஸ்துவும் நம்மை தேவனிடத்தில் சேர்க்கும்படி அநீதி உள்ளவருக்கு பதிலாக நீதி உள்ளவராய் பாவங்களின் நிமித்தம் ஒரு தரம் பாடுபட்டார். அவர் மாம்சத்திலே கொலை உண்டு ஆவியிலே உயிர்ப்பிக்கப்பட்டார். அந்த ஆவியிலே அவர் போய் காவலில் உள்ள ஆவிகளுக்கு பிரசங்கித்தார். இந்த வசனத்துக்கு பெயர் சபை போதகர்கள் என்ன விளக்கம் கொடுப்பாங்கன்னா, நோவா நாட்கள்ல கீழ்ப்படியாமை போனவைகள்னு வருது அந்த ஆவிகள். அந்த ஆவிகள் யாருன்னா, நோவா நாட்கள்ல கீழ்ப்படியாம போனவைகள்னா, 1ஆம் உலகத்துல செத்து போனவங்களை எல்லாத்தையும் கல்லறைக்குள்ள போய் கர்த்தர் இயேசு என்ன பண்ணிட்டாரு. நான் கேட்டேன் ஒரு பாஸ்டர்கிட்ட, இப்போ நரகம்னு பிரசங்கிக்கிறீங்களே பாஸ்டர், கிபியில பிறந்தவங்களுக்கு ஓகே, கிறிஸ்துவை நம்ம அறிவிச்சு நரகத்துல இருந்து பாதுகாத்துறோம், கிமுல வாழ்ந்தவங்க மறிச்சவங்களுக்கு எப்படி நீங்க கிறிஸ்துவ அறிவிப்பீங்க பாஸ்டர்? அப்பதான் அந்த வசனத்தை எடுத்து காமிச்சார். கிறிஸ்து மறித்து 3 நாள் எங்க இருந்தார் தெரியுமா தம்பி அப்படின்னு கேட்டார். தெரியலங்களே சொல்லுங்கன்னு. 3 நாள் கல்லறைக்குள்ள போயிட்டாரு. அவர் இருந்த கல்லறையில இருந்தே சுரங்கப்பாதை வச்சு போய் பூமியில செத்து போன எல்லா கல்லறைக்குள்ளேயும் போய் சப்ஜெக்ட் கொடுத்துருக்காரு, பிரசங்கம் பண்ணிட்டாருன்னா. அடாடாடா, இந்த 3 நாள் அதுக்குத்தானா அப்படின்னு சொல்லிட்டு அப்பதான் அந்த வசனத்துக்கு விளக்கமே தெரிஞ்சு நம்மளுக்கு. 3 நாளும் எல்லா கல்லறைக்குள்ளேயும் நுழைஞ்சு செத்து போன கீழ்ப்படியாத ஆவிகளுக்கு பூரா மெசேஜ் கொடுத்துருக்காரு. அப்புறம் தான் தம்பி நம்மகிட்டே வந்தாரு ஆண்டவர் அப்படின்னு. எவ்வளவு இரக்கமுள்ள ஆண்டவர் அப்படின்னு. செத்து போனவங்களுக்கு எப்படிங்க பிரசங்கம் பண்ண முடியும்? அந்த ஆவிகள் நோவா நாட்களில் கீழ்ப்படியாம போனவைகள்னு தெளிவா சொல்லப்பட்டிருக்கு. ஆவிகள்னே சொல்லப்பட்டிருக்கு, தேவதூதர்கள், மனுஷர்களை பத்தி அங்க பேசல. சரி, இப்ப பிரசங்கம் பண்ணிருப்பாரா? 2வது கேள்வி, பிரசங்கம் பண்ணாரா ஆண்டவர்? தூதர்களுக்கு பிரசங்கம் பண்ணணுமான்னு கேட்டா நம்ம என்ன சொல்லலாம்? பார்த்து கற்றுக்கொள்றவங்களுக்கு செவிவழி செய்தி தேவையில்லை, அனுபவ அறிவும் அவசியம் இல்லை.
பார்த்து எதை கத்துக்கிட்டாங்க அப்படின்னா, அதுக்கு தான் இந்த வசன ஆதாரம். அவர் மாம்சத்திலே கொலையுண்டு ஆவியிலே உயிர்ப்பிக்கப்பட்டா, அந்த ஆவியிலே இல்ல, அவர் எழுந்திருந்த அந்த விஷயம், மாம்சத்துல கொலை செய்யப்பட்டு ஆவியில எழுந்திருச்சு அந்த காரியம் தூதர்களுக்கு பிரசங்கம் ஆயிருச்சு. எப்படி பிரசங்கம் ஆயிருச்சு? பிரசங்கம் ஆயிற்று என்று வரணும் அந்த வசனத்தினுடைய மொழிபெயர்ப்பு. எப்படின்னா, இது செயல்முறை பிரசங்கம். நோவா பேழையை உண்டு பண்ணார் இல்லைங்களா? மைக்கு மெகாபோன் எடுத்துட்டு சுத்தினாருன்னு நினைச்சிங்களா? இல்ல. அப்ப அப்படிலாம் இல்ல, வளர்ச்சியும் இல்ல. சரி, நோவா உலகம் பூரா சுத்தி பிரசங்கம் பண்ணிருக்க முடியுமா? இல்ல. நோவா பேழையை உலகத்தார் பூரா பார்த்திருக்க முடியுமா? இல்ல. அந்த இடத்துல இருந்தவங்க தான் பார்த்திருப்பாங்க. மத்த செய்திகள்லாம் செவி வழியா வேணா என்ன இருக்கலாம், போயிருக்கலாம். இந்த எதுவுமே கிடையாது. கர்த்தர் பிரசங்கம் பண்ணல. என்ன அவங்களுக்கு ஃபீல் ஆயிருக்குன்னா, நம்மளுடைய சீஃப், பரலோகத்துல பிரதான இடத்துல இருந்தவர், பிதாவாகிய தேவனுக்கு அடுத்த ஸ்தானம், அவரே பூமிக்கு வந்து இவ்வளோ தாழ்மை காமிச்சு, தேவன் என்ன விலை கேட்டாலும் கொடுத்து இறுதியில சிலுவை மரண பரியந்தம் தன்னை தாழ்த்திட்டாரே. நம்மலாம் பரலோகத்திலே ரொம்ப கடைசி நிலையில இருந்தவங்க, நாம தேவன் ஒரு வேலை கொடுத்தாரே, அதுக்கு உண்மையா இருந்தோமா? இவ்வளோ தப்பு பண்ணிட்டோமேனா அவங்களுக்குள்ள வெக்கம் உண்டாயிருக்கு. அதுதான் இந்த பிரசங்கம் ஆயிற்று என்று வந்திருக்கணும் இந்த மொழிபெயர்ப்பு. காவலில் உள்ள ஆவிகளுக்கு பிரசங்கித்தார் லைஃப்ல, அது அவர்களுக்கு பிரசங்கமாக மாறிவிட்டது. இதுதான் கரெக்ட். மாறாக போய் கல்லறைக்குள்ள புகுந்து ஒவ்வொரு ஜனங்களுக்கும் ஒரு மெசேஜ் கொடுத்தாரு அப்படிங்கிற மாதிரி தப்பான போதனைக்கு இந்த வசனம் எல்லாம் வழி நடத்திடுச்சு. அந்த ஆவிகள் வெக்கப்பட்டு போயிட்டாங்களாமா. இப்போ 4000 வருஷமாவும் அவங்க சிந்திக்கிறதுக்கு தேவன் செகண்ட் சான்ஸ் கொடுத்துருக்கிறாருன்னு நம்ம படிக்கிறோம். ஆனால் இந்த குறிப்பிட்ட காலகட்டம் 2000 வருஷமா இன்னும் அதுல அவங்களுக்கு தீவிரம் கிடைச்சிருக்கும் இல்லைங்களா? எப்படியாவது இந்த பரிசுத்தவான்களுக்கு சப்போர்ட் பண்ணணும். யாரு? திருந்தினவங்க. எப்படியாவது இவங்களை விடக்கூடாது. யாரு? கெட்டு போனவங்க இன்னும் வேகமாகறாங்க, திருந்துறவங்க இன்னும் தங்களுடைய ஆவியை அதிகப்படுத்துறாங்க. இப்ப கர்த்தரோட முடிஞ்சிருச்சா? கர்த்தருடைய வாழ்க்கை முறை பிரசங்கத்தோட தூதர்களுடைய நியாய தீர்ப்பு முடிஞ்சிருச்சா? கூடவே தேவன் இன்னொரு வகுப்பாரை அடிஷனல் ஆக்குறாரு. அவங்களை நியாயம் தீர்க்கிற உரிமை யாருக்கு கொடுத்திருக்கிறாரு? படிக்கலாம். 1 கொரிந்தியர் 6:3. தேவதூதர்களையும் நியாயம் தீர்ப்போம் என்று அறியீர்களா? அப்படி இருக்க இந்த ஜீவனுக்கேற்றவைகளை நீங்கள் தீர்த்து கொள்ள கூடாதிருக்கிறது எப்படி? ஆமா, தேவ தூதர்களையும் நியாயம் தீர்ப்பீர்கள் என்று அறியீர்களா? நம்ம முதவே படிச்சுட்டோம். சபை ஆண்டவராக இயேசு கிறிஸ்து கூட ஒன்னா உக்காந்துட்டு தேவ தூதர்களை எல்லாம் அப்படி கூப்பிட்டு பிரசங்கம் பண்ணி அவங்களை நியாயம் தீர்க்கணுங்கிற அவசியம் இல்லை. பார்த்து கத்துக்கொள்றதுன்னு தெரிஞ்சுக்கிட்டோம். இப்ப ஆண்டவர் ஒரு விதத்துல நியாயம் தீர்த்தார் அந்த தூதர்களை தன்னுடைய லைஃப்ல, கீழ்ப்படிதல் மூலம், தான் வெளிப்படுத்தின கிரியையின் மூலம். நம்ம ஆண்டவரே இவ்வளோ தாழ்மையுடன் வந்து தேவன் கொடுத்த வேலையை மாத்திரம் செஞ்சுட்டு இப்ப தேவன் அவரை உயிர் தெழுப்பி உன்னதத்துல வச்சிருக்காரு, பிதாவாகிய தேவனுடைய வலது பாரசத்துல உட்கார வச்சிருக்காரு. நம்ம மாத்திரம் இதுக்கு கீழ்ப்படிதல் காமிச்சிருந்தோம்னா தேவன் நம்மளை எந்த அளவுக்கு உயர்த்த மாட்டாருன்னு அவங்களுக்கு வேகம் வந்திருக்கு. இப்படித்தான் அவங்க உள்ளத்துக்குள் நியாய தீர்ப்பு உருவாயிருக்கு. கெட்டு போனவங்களுக்கு பாவம் செஞ்சு நாங்க செத்தாலும் சாகிறோம், எங்களுக்கு இன்னொரு வாசஸ்தல வாய்ப்பு வேண்டாம், இப்படி போயிட்டு இருக்கு. ஏன்னா இருதய துணிகரம் அன்புனாலையும் வருது பாருங்க. அன்பு நம்மளை வந்து ரட்சிப்புக்கும் வழி நடத்துது. அதே அன்பு நரகம் இல்லை, தேவன் கொடுமையானவர் இல்லைங்கிற ஒரு ஃப்ரீடம் நம்மளை மீண்டும் கெட்டு போறதுக்கும் வழி நடத்துது இல்லைங்களா? இதுதான் தேவதூதர்கள் விஷயத்திலையும் நடக்குது. அதிகப்படியான தேவனுடைய இரக்கம் ஒரு சிலரை திருந்தி வாழ்வதற்கு வழி நடத்திடுச்சு. ஒரு சிலர் எங்களுக்கு பாவமே போதும், இந்த திருப்தியோட நாங்க வாழ்ந்து சாத்தானோட நாங்க அழியிறோம் அப்படின்னு சொல்லிட்டு அதிகப்படியான தீமை செய்யறாங்க. இப்ப நம்ம கைவசம் தேவன் என்ன உத்தியோகம் கொடுத்திருக்கிறார்? தேவதூதர்களையும் நியாயம் தீர்ப்பீர்கள் என்று அறியீர்களா அப்படின்னா, நம்மள தேவதூதர்கள் பாதுகாக்கிறதுக்கு மட்டும் நம்மளோட இல்லை, நம்ம என்னென்ன செய்யறோங்கிறத பாக்குறாங்க. சில நேரங்கள்ல நாம சகோதர சகோதரிகள் மத்தியில இல்லாத பொழுது, குடும்பத்துல இல்லாத பொழுது செய்யக்கூடிய சில தவறுகள், கிரியைகள் யார் பார்க்க போறான் அப்படின்னு செய்யறோம் இல்லைங்களா? யார் பார்க்கறாங்க? யாரெல்லாம் பார்க்கறாங்க? முழு ஆவியின் உலகமும் நம்மளை வாட்ச் பண்ணுது. பிதாவாகிய தேவனில் தொடங்கி கர்த்தராகிய இயேசு கிறிஸ்து, பரலோகத்தில் இருக்கக்கூடிய மிக மிக உயர்வான பிரதான தூதர்கள், சின்ன சின்ன தூதத்துவங்கள், கர்த்தத்துவங்கள் எல்லாம் நம்மளை நோக்கி பார்க்குது. குறிப்பாக மனம் மாறாத தூதர்களும் மனம் மாறிய தூதர்களும் நம்மளை க்ளோஸா கவனிக்கிறான். இப்ப நம்ம ஒரு தவறு பண்றோம் அல்லது நன்மை செய்யறோம்னா
இப்ப ரைட் சைட்ல நல்ல தூதர்கள் நிக்கிறாங்கன்னா பாத்தீங்களா, இந்த ஜனங்கள் கூட தேவனுக்கு இவ்வளவு பிரியமா நடக்கிறாங்கன்னா நாம ஏன் தவறு பண்ணோம்னு அவங்க யோசிப்பாங்களாம். கெட்ட தூதர்கள் என்ன சொல்லுவாங்க தெரியுமா, நம்ம தப்பு பண்ணோம்னா, பத்தியா நான் முதவே சொன்னோம்ல, இவங்களும் நம்மள மாதிரி தான், இவங்களாலேயும் முடியாது, பேசாம எங்களுக்கு ஃப்ரெண்ட் ஆயிருங்க. இப்படி நம்மளை வச்சு ரெண்டு பக்கமும் சண்டை நடந்துகிட்டு இருக்கு. நாம பொய் சொன்னோம்னா விழுந்து போன தூதர்களை கெட்டவங்க என்ன சொல்லுவாங்க, பாத்தியா கர்த்தருடைய ஜனம்னு சொன்னேல, ஜினிப்பிக்கப்பட்டிருக்கிறாங்க, பரிசுத்தாவிலா இருக்குன்னு சொன்னேல, பார் பொய் சொல்றான் பாரு இந்த பையன். யார்கிட்ட சொல்லுவாங்க, அந்த கெட்டு போன தூதர்கள்ட்ட. இப்ப உண்மைக்காக நிக்கிறோம், ஒரு பொய் கூட சொல்லல, நேர்மையா இருக்கிறோம். அப்படிங்கும் போது இந்த நல்ல தூதர்கள் கெட்ட தூதர்களை பார்த்து என்ன சொல்றாங்க, நீ சொன்னீல, இப்ப பார் பொய் சொல்லக்கூடிய சந்தர்ப்பம் இருந்தோம், அவர் என்ன பண்ணல, சொல்லல. இப்படித்தான் தேவ தூதர்களுடைய நியாய தீர்ப்பு இன்னைக்கு நம்ம கரத்துல தேவன் விட்டுருக்க. 1000 ஆண்டுல தான் அந்த நியாய தீர்ப்பு. ஆனால் 2000 வருஷமாக கர்த்தர் இயேசுவும் திருச்சபையும் தூதர்களை சிந்திக்க வச்சிட்டு இருக்காங்க. மரணமா ஜீவனாங்கிறது இன்னைக்கு உங்களுக்கு எனக்கு மட்டும் இல்ல, நம்மளை வச்சு தூதர்களுக்கும் இருக்கு. நாம எந்த அளவுக்கு தேவனுக்கு பிரியமா நடக்கிறோமோ, எந்த அளவுக்கு உலகத்தின் அசுத்தங்களை வெறுக்கிறோமோ, பாவங்களுக்கு எதிராக போராடுறோமோ, அநீதிக்கு எதிராக நிக்கிறோமோ, சத்தியத்துக்காக நம்ம வந்துட்டு சாட்சி கொடுக்கிறோமோ, அந்த அளவுக்கு நம்மளை பார்த்து கற்றுக்கொள்ளுகிற தூதர்களுக்கு அது நன்மையாக மாறுகிறது, சாட்சியாக மாறுகிறது. நம்மளை குற்றப்படுத்தணுமே நம்ம கூட வரக்கூடிய தூதர்களுக்கு அது மீண்டும் வீழ்ச்சிக்கு எதுவா இருக்கு. இப்ப நல்லா கவனிச்சிங்களா, நம்ம ரட்சிப்பு மட்டும் இல்ல, நம்மளுக்காக காத்துட்டு இருக்கிற தூதர்களையும் நம்ம சாக கொடுக்குறோமா, ஜீவனோட கொண்டு போறோமாங்கிறது நம்ம கையில இருக்குதான். இப்ப நம்ம எல்லாரும் நன்மையே செஞ்சோம்னா யாருக்கு ரட்சிப்பு, தூதர்களுக்கு. நம்மள பாதி பேர் தீமை செஞ்சோம்னா அந்த பாவம் தூதர்களுக்கும் அது முன்னுதாரணமா போயிடும் இல்லைங்களா. அப்ப சாத்தானோடும் தூதர்களோடும் சேர்ந்து நாமளும் அழிவுக்கு போற மாதிரி ஆயிடும். பாருங்க, தேவன் தெய்வீக திட்டத்தை என்ன அழகா வடிவமைச்சிருக்கிறார் பாருங்க. சரி, இந்த நியாய தீர்ப்பு எப்போ முடியும்னு நினைக்கிறீங்க? தேவ தூதர்களுடைய நியாய தீர்ப்பு எப்போ முடிவுக்கு வரும்? எப்படி முடியும்? எப்போ முடிவுக்கு வரும்? எப்படி? என்ன முதல்ல நல்லா பேசுவீங்க, இப்ப ஏன் இப்படி ஆயிட்டீங்க? கொஞ்சம் பேசுங்க. யார் அது? அது 1000 ஆண்டு அரசாட்சி முடிவுல. நான் கேட்கறது தேவ தூதர்களுக்கு எப்ப நியாய தீர்ப்பு முடியும்? நீங்க 1000 ஆண்டு எப்ப முடியும்னு கேக்குறீங்க. சுவிசேஷ முடிவு இல்லைன்னா அப்ப இப்ப முடிவு இல்லையா? இது சுவிசேஷ முடிவு இல்லையா? கரெக்டான டைம் பீரியட் சொல்லுங்க. சபை முடியறதுக்கு முன்னாடியா, திரள் கூட்டம் முடிஞ்ச பின்னாடியா, அர்மகதோனுக்கு பின்னாடியா, கண்ணுக்கு தெரிகிற ராஜ்யத்தில், இப்படி ஏதாவது ஒரு சரியான இடம் சொல்லுங்க. சபை முடிஞ்சதுக்கு பின்னாடி தான் சொல்றீங்க. ஓகே, வேற பதில்? சிஸ்டர் சொல்லியிருக்கிறாங்க சபை முடிஞ்சிட்டா தூதர்களுக்கு நியாய தீர்ப்பு முடிஞ்சிருக்கும் அப்படின்றாங்க. வேற ஏதாவது யோசிக்கிறீங்களா? இவங்க எது வரைக்கும் வேணும், இந்த தூதர்களை தேவன் எது வரைக்கும் பூமியில வச்சிருந்தா, அதுக்குன்னு ஒரு நியாயமான ரீசன் இருந்தா, அப்படி யோசிச்சோம்னா எது வரைக்கும் இவங்க தேவைப்படலாம் அப்படின்னு யோசிங்க. அதுக்கு ஒருத்தர் கட்டி போட்டு வச்சிருக்காரு. 1000 வருட அரசாட்சி முடியும் போது திரும்ப கட்ட விழுத்துறதுக்கு ஒருத்தர் ரெடியா இருக்கிறாரு, சாத்தான். இப்ப அவர் அங்க நம்ம போக வேண்டியது. இவங்கள எவ்வளவு நாளைக்கு வச்சிருப்பார் அப்படின்னா, படிக்கலாம் வசனம், எசாயா 11ஆம் அதிகாரம் 9ஆம் வசனம். என் பரிசுத்த பர்வதம் எங்கும் தீங்கு செய்வாரும் இல்லை, கேடு செய்வாரும் இல்லை. சமுத்திரம் ஜலத்தினால் நிறைந்திருக்கிறது போல் பூமி கர்த்தரை அறிகிற அறிவினால் நிறைந்திருக்கும். இந்த வசனம் கரெக்டா சொல்லுங்க, எந்த காலகட்டத்துக்கு பொருந்தும்? 1000 ஆண்டு தான். 1000 ஆண்டுக்குள்ள எதுல இருந்து இந்த வசனம் பொருந்தும்? கண்ணுக்கு தெரிகிற ராஜ்யம். அப்ப அதுக்கு முன்னாடி யார் நிறைவடைஞ்சிருக்கணும்? சபை. நெக்ஸ்ட் திரள் கூட்டமும் தங்களுடைய ஓட்டத்தை முடிஞ்சிருக்கணும். இப்ப தேவ தூதர்கள் எதுக்கு அப்புறம் வரைக்கும் தேவைப்படுவாங்கன்னா, பூமியில தீமை இருக்கிற வரைக்கும் அவங்க வேணும். இந்த பாயிண்ட பிடிச்சிருந்தீங்கன்னா ஈஸியா பதில் சொல்லியிருப்பீங்க. இப்ப 3ஆம் உலக யுத்தம் எப்படி வரும்? மகா உபத்திரவத்துக்கு யார் தேவை? அப்படி யோசிச்சிருக்கலாம் இல்லைங்களா நீங்க? மகா உபத்திரவம் பூமியினுடைய ஜனங்கள், சமுதாயங்கள், இந்த அமைப்புகள் மூலமாக உச்சத்தை அடைய போதுங்கிறதுல மாற்று கருத்து இல்ல. செய்யற ஆவிகள் யாரு? மேல இருந்து இயக்கிறதுக்கு யார் வேணும்? அப்படிலாம் நல்ல தூதர்களை தேவனுக்கு பயன்படுத்த மாட்டார். கவனிச்சிங்களா? இப்ப இந்த தூதர்களை தேவன் விட்டு வச்சிருக்கிறதுக்கு காரணம் மகா உபத்திரம் வரைக்கும் தான். அதுக்குள்ள சபையை பார்த்து கத்துக்கொள்றதெல்லாம் கத்துக்கொள்ளுங்க, திருந்துறவங்கெல்லாம் திருந்துங்க. சபை ஓட்டம் முடிஞ்சிச்சுன்னா அடுத்து திரள் கூட்டம். மகா உபத்திரத்துல தான் அவங்களுடைய ஜேர்னி முடியுது. மகா உபத்திரவம் முடிஞ்சிருச்சுன்னா
அர்மகதோன் முடிஞ்சிருச்சுன்னா குறிப்பாக கண்ணுக்கு தெரிகிற ராஜ்யம், சியோனில் இருந்து வேதமும் எருசலேமில் இருந்து சத்தியமும் வெளிப்படும். என் பரிசுத்த பர்வதம் எங்கும் தீங்கு செய்வாரும் இல்லை, கேடு நினைப்பாரும் இல்லை என்று சொல்லும் போது, அதுக்கப்புறம் தீங்கு செய்யறதுக்கு தேவையா இருந்தா மட்டும்தான் விழுந்து போன தூதர்களுக்கு அனுமதி. இல்லைன்னா அங்க அவசியம் இல்லை, தேவையே இல்லை. ஸோ விழுந்து போன தூதர்களுக்கு நியாய தீர்ப்பு எங்க ஆரம்பமாகுது? கரெக்டா சொல்லுங்க. இதில் கட்டப்பட்ட நாள்ல இருந்து செகண்ட் சான்ஸ் கொடுக்கப்பட்டுச்சு. நியாய தீர்ப்பு ஆரம்பமானது 1874 இருந்து. அதுல இவங்க தீமையை அதிகம் செய்யறாங்க ஒரு கூட்டம், ஒரு சிலர் திருந்திட்டாங்க. சான்ஸ் தான் நீங்க கட்டப்பட்ட நாள்ல இருந்து நம்ம சொன்னோம், தெளிவா புரிஞ்சுக்குங்க. செகண்ட் சான்ஸ் தான் கட்டப்பட்ட நாள்ல இருந்தே கொடுக்கப்பட்டது. ஜட்ஜ்மெண்ட் எங்க இருந்து தான்? ஒரு நாளை குறித்து இருக்கிறார், மறக்கவே கூடாது. எல்லாருக்குமே ஜட்ஜ்மெண்ட் 1000 இயர்ல மட்டும்தான். அதுலதான் சபை நியாய தீர்ப்போடு தான் இவங்களுடைய நியாய தீர்ப்பை தேவன் கனெக்ட் பண்ணி வச்சிருக்காரு. கர்த்தருடைய கீழ்ப்படிதல், சபையினுடைய கீழ்ப்படிதல், இவங்களுடைய முன்மாதிரி, நல்ல தூதர்களுக்கு முன்மாதிரி. பிறகு அர்மகதோனுக்கு பிறகு இருந்த விருப்பம் இல்லாத தூதர்களை அழிச்சிட்டு நல்ல தூதர்களை தேவன் மறுபடியும் பரலோகத்துக்கு அனுப்புறார். அவங்க சபை வாய்ப்பு மாதிரி கன்ஃபியூஸ் பண்ணிக்கவும் வேண்டாம், திரள் கூட்டம் மாதிரியும் நீங்க கன்ஃபியூஸ் பண்ணிக்க வேண்டாம். இன்னும் சொல்ல போனா திரள் கூட்டத்துக்குலாம் ரொம்ப கீழானவங்க தான் இந்த தூதர்கள். பரலோகத்திலே ரொம்ப கடைசி நிலை தூதர்கள். முன்பு இருந்த இடத்துக்கு அவங்க திரும்ப போயிடுவாங்க. அதாவது ஆதி மேன்மையை காத்து கொண்டவர்கள் அர்மகதோன் யுத்தத்துக்கு பிறகு என்ன பண்ணிடுவாங்க? மேல போயிடுவாங்க. அந்த மேன்மை வேண்டாம் என்று விரும்புகிறவர்கள் அப்படியே அழிக்கப்படுறாங்க. இவங்களை நம்ம அநேகர் குழப்பத்தோட சொன்னீங்க பாருங்க. 1000 ஆண்டு அரசாட்சி முடிவுல சாத்தான் கட்டப்பட்ட போது அவரோட சேர்ந்துதான். அப்படி இல்லை. 1000 ஆண்டு அரசாட்சியில சாத்தான் முடிஞ்ச, அதாவது 1000 வருடம் முடிஞ்ச பிறகு சாத்தான் கட்டவிழ்க்கப்படும் போது மனுஷனைத்தான் மோசம் போக்குனார்னு இருக்கு. பூமியின் 4 திசைகள்லையும் போய் மனுஷர்களை தான் மோசம் போக்கும்படி யுத்தத்துக்கு அழைத்து கொண்டு வருவான். அங்க தேவதூதர்கள் பத்தி பேசியிருக்கவே மாட்டார். அப்பொழுது தேவன் என்ன பண்றாரு? சாத்தானை முற்றிலும், சாத்தானோடும் அவனோடு இருக்கக்கூடிய ஜனங்களையும் முற்றிலும் இல்லாதபடிக்கு அழிப்பார். ஆனால் விழுந்து போன தூதர்களுடைய டிராவல் அல்லது அவர்களுடைய பங்கு மகா உபத்திரவத்துக்கு பிறகு கிடையாது. நல்ல தூதர்கள் பரலோகம் போயிடுவாங்க, கெட்ட தூதர்கள் முற்றிலுமாக அழிக்கப்படுவாங்க என்று நம்ம பார்க்கிறோம். இப்ப அன்பான சகோதர சகோதரிகளே, இந்த நாட்கள்ல நம்மளை வஞ்சிக்கப்படும்படி இந்த விழுந்து போன தூதர்கள் என்ன செய்யறாங்க? இது இந்த பாடத்தினுடைய இறுதி கன்க்ளூஷன் பாயிண்ட்ஸ். விழுந்து போன தூதர்களுடைய சீற்றம் அதிகமா இருக்க இந்த காலகட்டத்துல 150 வருஷமா சொல்றோம். இப்ப நம்ம இருக்கிறது ரொம்ப ரொம்ப லாஸ்ட். மகா உபத்திரவம் உச்சத்தை அடைய போற ஒரு நேரம். சபை விளிம்பில் இருக்கிறாங்க. பாதங்கங்கள் ஒருத்தரோ 2 பேரோ நமக்கு தெரியாது. பெரும்பான்மையான சகோதர சகோதரிகள் ஞானஸ்நானம் எடுக்கலாம், உள்ள வரலாம். பட் அதுக்குள்ள எத்தனை கிரீடம் மாத்திரமே தேவை, எவ்வளோ பேர் அதுல உண்மை உள்ளவங்கிறது தேவனுக்கும் கர்த்தருக்கும் மட்டும்தான் தெரியும். அந்த அழைப்பில் ஓடிக்கொண்டிருக்கிறவர்களுக்கு ஒருவேளை நேர்மை உள்ளவர்களாக இருந்தால் தெரியும். நான் சபை அப்படின்னா உங்களுக்கு ஒருவேளை ஃபீல் ஆகலாம். பட் நமக்கு தெரியாது. நாம சபை முடிகிற வரைக்கும் தேவன் நம்ம கையில என்ன ஊழியம் கொடுத்தாரோ அதை செஞ்சுட்டு இருப்போம், அவ்வளவுதான். களஞ்சியங்களை சேர்க்கக்கூடிய வேலையை, முழு பிரயாசத்தோடு செய்யக்கூடிய வேலையை நம்ம செய்வோம். நியாயமான கூலியை அவர் கொடுப்பார். 11ஆம் மணி வேலையில அழைக்கப்பட்டவங்களுக்கும் என்ன சம்பளம் கொடுக்கணும்னு அவருக்கு தெரியும். 1ஆம் மணி வேலையில அழைக்கப்பட்டவங்களுக்கும் என்ன சம்பளங்கிறது தெரியும். நம்ம யாருக்கு எப்படிப்பட்ட சம்பளம் போகுதுங்கிறத யோசிக்க வேண்டாம். நாம என்ன ஊழியம் செய்யணுமோ அதை செஞ்சுக்கிட்டே இருப்போம், அவ்வளவுதான். இப்ப கேள்வி என்னன்னா, இந்த நாட்கள்ல ரொம்ப ரொம்ப நெருக்கடியான சூழல்ல இருந்துகிட்டு இருக்கக்கூடிய நாம உலகம் முழுவதிலும் நடைபெற்று வரக்கூடிய சம்பவங்கள்ல என்ன உண்மை இருக்குன்னு கத்துக்கிட்டோம். உலகத்துக்கு தான் நம்மளை சுத்தி அரசியல்ல என்ன நடக்குது, மத ரீதியாக என்ன நடக்குது, பொருளாதாரத்துல என்ன நடக்குது, மனுஷன் மத்தியில ஏன் இவ்வளவு சண்டைகளும் யுத்தங்களும் நாசமோசங்களும் பிரச்சனைகளும் அப்படின்ற புரிதல் இல்லாம மனுஷன் குழம்பி போயிருக்கிறான். அநேகருக்கு கடவுள் இருக்காராங்கிற கேள்வி, கடவுள் இருந்தா ஏன் இப்படி நடக்குதுங்கிற கேள்வி இல்லைங்களா? பலவிதமான தவிப்புகளோடும் குழப்பங்களோடும் பிரச்சனைகளோடும் பயணம் பண்ணும் பொழுது எல்லா தெளிவையும் தேவன் இன்னைக்கு நமக்கு கொடுத்து அழைச்சிருக்கிறார் இல்லைங்களா? நாம இந்த நாட்கள்ல எப்படி வஞ்சிக்கப்படுவோம்? இந்த விழுந்து போன தூதர்கள் நம்மை வஞ்சிக்கிறதுக்கு என்ன பண்றாங்க? படிக்கலாம். மத்தேயு 24:37. நோவாவின் காலத்தில் எப்படி நடந்ததோ அப்படியே மனுஷகுமாரன் வரும் காலத்திலும் நடக்கும். இதுல ஒரு சின்ன திருத்தம், வந்திருக்கும் காலத்திலும் நடக்கும். நோவா காலத்தில் எப்படி நடந்ததோ அப்படியே மனுஷகுமாரன் வந்து இருக்கும் காலத்திலும் நடக்கும். சரி, உங்க சாய்ஸ்ல இதுக்கெல்லாம் கஷ்டப்பட வேண்டிய அவசியம் இல்லை. நோவா நாட்கள்ல என்னென்னலாம் நடந்துச்சு அட்டவணைப்படுத்துங்க பார்க்கலாம். என்னெல்லாம் இருந்துச்சு? இப்ப பாருங்க, 1ஆம் உலகம் 2ஆம் உலகத்திற்கான ஒரு முன் அடையாளம், நிழல்.
முதலாம் உலகம் முடியும் போது அந்த உலகத்துக்கு என்னெல்லாம் சம்பவித்தது, அந்த உலகத்துல என்னென்னலாம் நடந்துச்சோ, ரெண்டாம் உலகம் முடியும் போது அதெல்லாம் நடக்கணும், டிட்டோவா இருக்கணும் இல்லைங்களா? இப்ப சொல்லுங்க, என்னன்னா நோவா பேழைன்றாதீங்க, பேழையை தவிர வேற என்ன வேணாலும் யோசிங்க, சொல்லுங்க. முதலாம் உலகத்துல இருந்ததெல்லாம் என்னென்ன இப்ப இருக்கு? பாவம் அதிகமா பெருகி இருந்துச்சு. குறிப்பாக அந்நிய மாம்சம்னு படிச்சோம் இல்லைங்களா? இன்னைக்கு நடக்குதா? ஒரு ஆம்பளை திருமணம் பண்ணிக்கலாம், நடக்குதா? ஒரு பெண்ணை இன்னொரு பெண்ணு திருமணம் பண்ணிக்கலாம், நடக்குதுங்களா? அதிகப்படியான பாவ வரம்பு உச்சத்தை அடைஞ்சிருந்துச்சு நோவாவை நாட்கள். வேற நோவாவை நாட்கள் இருந்த விஷயம் என்னன்னா, தேவ தூதர்கள் பகிரங்கமாக கிரியை செஞ்சாங்க. மனு உருவும் எடுத்தாங்க, ஆவின் சரீரமும் எடுத்தாங்க இல்லைங்களா? இப்ப இவங்களுக்கு ஃப்ரீடம் கொடுக்கப்பட்டாச்சு இல்லையா? அந்த நாட்களை மாதிரியே இப்ப கட்டப்பட்ட காலகட்டம் 74ஓட சற்று தளர்த்தப்பட்ட பிறகு இப்ப அவங்க எப்படி இருக்காங்கன்னா, நோவா நாட்கள்ல இருந்தது போல ஓரளவுக்கு சுதந்திரத்தோட இருக்கிறதுனாலதான் ஆவியின் உலகத்துல இருந்து கம்ப்ளீட்டா மனுஷனை கண்ட்ரோல் பண்றாங்க. அதை வாங்குற மனுஷன் இன்னைக்கு பூமியில அந்த தூதர்களுடைய கைடன்ஸ்ல தான் இவ்வளவுமே பண்றான். ஆக தூதர்களுக்கு முதலாம் உலகத்துல அளவுக்கு இல்லைனாலும் ஓரளவுக்கு சுதந்திரம் இப்போ இருக்கு. சகோதரர் சொல்லும் போது மாயாஜாலம் பண்றாங்க இல்லைங்களா, மியூசிஷியன், இவங்க கூட சில நேரங்கள்ல மனித சக்திக்கு அப்பாற்பட்ட மேஜிக் எப்படி பண்றாங்க. ஏன் கருப்புடை உடுத்துறாங்க? அதுக்கெல்லாம் ரீசன் சொல்றாரு. எல்லாமே ஜனங்களை கண்கட்டின்னு சொல்றாங்க இல்லைங்களா, கண்கட்டி வித்தேனும். பாதி சயின்ஸ் இருக்குது, அதுல மாற்று கருத்து இல்லை. ஆனாலும் மனிதனுக்கு அப்பாற்பட்ட சக்திகள்ல சில நேரங்கள்ல ஒரு டேபிள்ல பிரதர் ரசல் நாட்கள்லயே ஒரு மனிதனுடைய கை பாதி அளவுக்கு வந்துட்டு போயிருக்கு, கொஞ்சம் நேரத்துக்கு மறைஞ்சிருச்சான். அப்பதான் பிரதர் அங்க குறிப்பிடுறாரு, மனு உருவை இவங்களால முழுசா எடுக்க முடியாது, ஆனால் இது மாதிரி பண்ணுவாங்க. பிரதர் ரசலுடைய நாட்கள்ல பிரதர் ரசல் அமெரிக்கால இருந்த பொழுது லண்டன்ல யாரோ ஒரு சகோதரி வீட்டுக்கு போய் அவர் தப்பா நடந்துகிட்டாருன்னு கம்ப்ளைண்ட் ஆயிருக்குது. அவங்க கணவனும் சகோதரர் ரசலும் நெருக்கமானவங்க. அந்த நேரம் பார்த்தா அவர் அங்க லண்டனுக்கு போகவே இல்லை, அங்க வந்தது ஒரு விழுந்து போன தூதன் என்று நிரூபிச்சிருக்கிறாங்க. எப்போ இருந்தப்ப 100 வருஷத்துக்கு முன்னாடியே இந்த தூதர்கள் பகிரங்கமா இறங்கி வேலை செய்ய ஆரம்பிச்சிட்டாங்கன்னா இப்ப நம்ம நாட்கள்ல கேட்கவா வேணும்? எவ்வளவு சீற்றம் இருக்கும், அவங்களுடைய சேஷ்டைகள் எவ்வளவு அதிகமாக இந்த நாட்கள்ல காணப்படும், யோசிப்பாரு. அப்ப நோவா நாட்கள்ல பாவம் பெருகி இருந்துச்சு. ரெண்டாவது, ஜலப்பிரளயத்தினால தேவன் உலகத்தை அழிச்சாரு. இப்ப ஜலப்பிரளயத்தினால அழிக்க போறதில்ல, மாறாக அக்னி என்பது நேரடியான அர்த்தமும் இல்லை, உபத்திரவத்தின் மூலமாக, யுத்தங்களின் மூலமாக, இயற்கை சீற்றங்கள் மூலமாக எல்லா விதத்திலையும் இரண்டாம் உலகம் அழிக்கப்படும். மூணாவது, ஆவியின் உலகங்களுக்கு சற்று சுதந்திரம் அதிகமா இருந்துச்சு முதலாம் உலகத்துல. இரண்டாம் உலகம் முடியும் பொழுதும் ஆவியின் தூதர்களுக்கு கொஞ்சம் அதிகமான சுதந்திரம் இருக்கும். நாலாவதாக, நோவாவின் நாட்கள்ல இருந்துட்டு ஒரு பெரிய அதிசயம் என்ன படிக்கலாம். ஆதியாகமம் 6ஆம் அதிகாரம் 4ஆம் வசனம். அந்நாட்களில் ராட்சதர் பூமியிலே இருந்தார்கள். பின்பு தேவகுமாரர் மனுஷ குமாரத்திகளோட கூடுகிறதினால் இவர்கள் அவர்களுக்கு பிள்ளைகளை பெற்றபோது இவர்களும் பூர்வத்தில் பெயர் பெற்ற மனுஷராகிய பலவான்களானார்கள். நோவா நாட்கள்ல இருந்துட்ட இன்னொரு விஷயம், ராட்சதர்கள் இருந்தாங்க பூமி. இப்ப ரெண்டாம் உலகத்திலையும் யார் இருக்கணும்? கண்டிப்பா இருக்கணுமா இல்லைங்களா? யாருன்னு கேட்டா பசங்கெல்லாம் அண்டர்டேக்கர்னு சொல்லிடாதீங்க. அண்டர்டேக்கர் கெயின் எல்லாம் ஹைட்டா இருக்கிறாங்க, ராட்சதர் நிறைய பேர் அப்படித்தான் சொல்லிட்டு இருக்காங்க. இந்த கொஞ்சம் 7-8 அடி உயரம் பார்த்துட்டா அவங்கள உடனே என்ன சொல்லிடுறது, ராட்சத பிறவியம். ராட்சதர்கள் இருந்தாங்க. இப்ப செகண்ட் வேர்ல்டுல இருக்கணுமா இல்லைங்களா? இரண்டாம் உலகத்தினுடைய முடிவுலேயே ராட்சதர்கள் இருக்கணுமா இல்லைங்களா? சரி, ராட்சதர்களை யாராவது பார்த்திருக்கீங்களா? நோவா நாட்கள்ல இருந்தது போல ராட்சதர்களை பார்த்திருக்கீங்களா? எப்படி இருப்பாங்க? உண்மை என்ன தெரியுங்களா? அந்த ராட்சதர்கள் நம்ம கூட இருக்காங்க, அவங்களோட தான் நம்ம வாழ்ந்துட்டு இருக்கிறோம், வசிச்சுக்கிட்டு இருக்கிறோம். இன்னும் சொல்ல போனா இந்த பாடத்தினுடைய முடிவுல நம்ம எல்லாருமே விழுந்து போன தூதர்களோட சஞ்சரிச்சுக்கிட்டு இருக்கிறோம், ராட்சத பிறவிகளோட வாழ்ந்துட்டு இருக்கிறோங்கிறது தான் பெரிய அதிர்ச்சியா முடிய போகுது பாடம். பாருங்க, இவங்கெல்லாம் தேவனுடைய திட்டத்துல அங்கீகரிப்பு இல்லாதவங்க, அசுத்தமான கிரியைகளை நடப்பிச்சவங்க, அசுரமான வளர்ச்சிக்குள்ள போனவங்க, மனித ஜாதிகளை துன்பப்படுத்தினவங்க, அட்ராக்ட் பண்ணவங்க. அவங்க ஒரு ராட்சத மனிதன் இருக்கிறான்னா அவனுக்கு பின்னாடி 100 அடிமைகள் 200 அடிமைகளை வச்சு வாழ்ந்துருக்கிறான் அந்த நாட்கள்ல. அந்த ராட்சதர்களுக்கு ஒரு பிள்ளை பிறந்தா அதுவும் ராட்சதன். எப்படி இருக்கும்? ஹைட் வெயிட்டா என்ன மாதிரி இருந்திருக்கும்? இப்ப மனுஷர்களை என்ன மாதிரி அடிமையா வச்சிருப்பான்? இப்ப நோவாவின் நாட்கள்ல நடந்தது போலவே மனுஷகுமாருடைய நாட்கள்ல நடக்கும்னா, ஒண்ணு ஜனங்களுடைய கீழ்ப்படியாமை, பாவத்தின் உச்சம், அந்நிய மாம்சத்தை பின்தொடர்ந்து போகுதல்,
இல்லைங்களா? அங்க ஜலப்பிரளயம், இங்க முழுவதும் கிரியைகளை தேவன் முற்றிலும் எல்லா விதமான யுத்தங்கள் மூலமாக, நாசமோசங்கள் மூலமாக, இயற்கை பேரழிவுகள் மூலமாக அழிக்க போறார். அங்க ஆவியின் தூதர்கள் கிரியை செஞ்சாங்க, இங்கேயும் அவர்களுக்கு சுதந்திரம் கொடுக்கப்பட்டாச்சு. அங்க அவங்க குமாரர்கள் இருந்தாங்க, ராட்சத பிறவிகள். இங்கே இந்த ராட்சத பிறவிகள் யார்? அந்த குமாரர்கள் யார்? எல்லா துறையிலும் இன்னைக்கு இருக்கிறாங்க ராட்சத பிறவிகள். விழுந்து போன தூதர்களுடைய குமாரர்கள் யாரு? படிக்கலாம் வசனம், மத்தேயு 24:24. ஏனெனில் கள்ள தீர்க்கதரிசிகளும் கள்ள கிறிஸ்துக்களும் கள்ள தீர்க்கதரிசிகளும் எழும்பி கூடுமானால் தெரிந்து கொள்ளப்பட்டவர்களையும் வஞ்சிக்கத்தக்கதாக பெரிய அடையாளங்களையும் அற்புதங்களையும் செய்வார்கள். சாதாரண மனுஷனால செய்ய முடியாத ஒரு விஷயத்தை இன்னொரு மனுஷன் செய்யறான். அந்த மனுஷனுக்கு ஆயிரக்கணக்கான லட்சக்கணக்கான ஃபேன் பேஸ், அட்ராக்ஷன் பவர் இருக்கு இல்லைங்களா? இது ஏன் மனித உருவில் இருந்து நடக்குதுன்னு என்னைக்காவது யோசிச்சிங்க? இப்போ ஒரு பாஸ்டர் கை நீட்டினார்னா கீழே 100 பேர் பொத்துன்னு விழுகுறாங்க. இப்ப அவர் ராட்சசனா இல்லையா? புரியுதா உங்களுக்கு? மனித உடலை எடுத்துக்கொண்டு தேவ தூதர்களுடைய ஆவி இருந்துச்சுன்னா அதுக்கு பேர் தான் ராட்சத குமாரர்கள், அரக்க பிறவிகள். தேவனால் அங்கீகரிக்கப்படாத ஒரு உறவின் மூலமாக உண்டானதான ராட்சத பிறவிகள். இன்னைக்கு நடைபெற்று வரக்கூடிய அற்புத அடையாளங்கள் எல்லாம் கர்த்தரால் நடைபெற்று வருகிறதா? இல்ல. தெரிந்து கொள்ளப்பட்டவர்களையும் வஞ்சிக்கின்ற அந்த ராட்சதர்கள். முதலாவது கிறிஸ்தவ உலகம் நமக்கு ஒரு ராட்சதர், கோலியாத்து மாதிரி. ஆனா உண்மையிலே கோலியாத்து கூட ராட்சதன் கிடையாது, ராட்சத பிறவின் அடைமொழி தான் அவருக்கு. உண்மையான ராட்சதர்கள் அப்படி இருக்க மாட்டாங்க, இன்னும் பிரம்மாண்டமா இருப்பாங்க. இப்போ மைக்க புடிச்சு லட்சக்கணக்கான பேரை கவர்ந்து தங்கள் பேச்சுக்களால மயக்கி, நல்லா கவனிங்க, சத்தியத்தை பேசுறவங்களை நினைச்சுக்காதீங்க இந்த இடத்துல. உலகத்துக்குள்ள வஞ்சனை பண்றவங்க, நீங்க எந்த மதத்தை வேணாலும் சார்ந்தவங்களா போட்டுக்கோங்க, மாயாஜாலம் பண்றவங்கள, சொற்பொழிவு ஆற்றக்கூடியவங்களை, யார வேணாலும் வச்சுக்கோங்க. தங்களால் லட்சக்கணக்கான கோடிக்கணக்கான பேரை அட்ராக்ட் பண்ண முடியுது. அவங்க கரங்கள்ல இருந்து ஒரு வரம்புக்கு மீறிய பவர் வெளிப்படுதுன்னா அப்ப அவங்க யாரு? ஆவிக்குரிய வகையில் இவங்க தான் ராட்சத மனிதர்கள். ஸோ இதனால நிறைய உடன்படிக்கை செஞ்ச சகோதர சகோதரிகளுக்கே சில நேரங்களில் தடுமாற்றம் ஆகுது. சில சகோதர சகோதரிகள்லாம் வந்து கேட்பாங்க, பிரதர் ஜெபம் பண்ணக்கூடாதுதான், அற்புத அடையாளம்லாம் இல்லைதான், ஆனாலும் என் மக போற சபையில சுகமாயிருக்கு என் மகளுக்கு அப்படின்னு. ஆனாலும்ன்ற வார்த்தை எதை வெளிப்படுத்துது? அங்கேயும் நல்லது தானே நடக்குது. ஸோ இப்ப கண்டு விசுவாசிக்க தேவன் நம்மளை அழைக்கல. நம்மளை யாரையும் வந்து போய் உங்களுடைய பவரை பயன்படுத்தி முடவர்களை நடக்க வைங்க, குருடர்களுக்கு பார்வையை கொடுங்க, இல்லைங்களா, இந்த மாதிரி பிறவி பாவங்களை எல்லாம் போக்குங்க சொல்லிருக்காரா? இல்ல. எல்லாத்துக்குமே 1000 ஆண்டு தான் அதனுடைய டெமோ தான் காமிச்சிட்டார். பிறவி, குருடர்களுடைய பார்வை, சப்பானியை நடக்க வச்சாரு, மரித்தவங்களை 3 பேரை உயிரோடு எழுப்பியிருக்கிறார். எல்லாமே 1000 வருட அரசாட்சிக்கு சாம்பிள் தான் காமிச்சிட்டு போயிட்டார். நம்ம வேலை என்ன? நம்ம அழைப்பையும் தெரிந்து கொள்வதையும் உறுதிப்படுத்தும் போது உலகத்திற்கு பிரபலங்களா இருப்போமா? உலகம் நம்மளை எதிர்க்குமா? அப்ப இன்னைக்கு கிறிஸ்தவ உலகம் உலகத்துக்கு பிரபலமா இருக்கு. 5 வயசு குழந்தை கையில மைக்க பிடிச்சுக்கிட்டு எல்லாருக்கும் பரிசுத்தாவி கொடுக்குது. நான் தர்றேன், இவ்வளவு நாளா வாங்கலைன்னா இப்ப வாங்கிக்கங்க அப்படிங்குது. எல்லாம் ஆய்வின் கதறி கை தட்டுறாங்க அந்த குழந்தைய பார்த்துட்டு. குழந்தை வடிவில் ராட்சத பிறவி. நல்லா புரிஞ்சுக்குங்க, அவங்கள ராட்சதர்கள் திட்டல. ஆவிக்குரிய அர்த்தத்துல மனுஷனை மோசம் போக்கக்கூடிய விதத்துல மனுஷனே மனுஷனுக்கு ஒரு பவர்ஃபுல்லானவனா தெரிஞ்சான்னா அவங்க யாரு? ராட்சதர்கள். இதுதான் நமக்கு எபேசியர் 4ஆம் அதிகாரம் 14ஆம் வசனத்துல வாசிக்கிறோம். படிங்க. நாம் இனி குழந்தைகளாயிராமல் மனுஷருடைய சூதும் வஞ்சிக்கிறதற்கு ஏதுவான தந்திரமும் உள்ள போதகமாகிய பலவித காற்றினாலே அலைகளைப் போல அடிபட்டு அலைகிறவர்களாய் இராமல் அன்புடன் சத்தியத்தை கைகொண்டு, அடுத்த வசனம் ஸ்லைட்ல இருக்காது, தலையாகிய கிறிஸ்துவுக்குள் எல்லாவற்றிலேயும் வளரும்படி அப்படி செய்தார்னா என்ன அட்வைஸ் இங்க கொடுக்குறாரு அப்படின்னா, உலக ஜனம் இதெல்லாம் குழந்தைத்தனத்தோட பார்க்கும். ஒரு கவர்ச்சியை பார்த்தோன்னு டிவி முன்னாடி நிக்கிறோம் இல்லைங்களா, அது தேவ ஜனங்களுக்கு நல்லதில்லை. உலகத்தான் தான் ஒரு மாயாஜாலமா அப்படி பார்த்துட்டு இருப்பான். பெயர் சபையில் நடக்கிற அற்புத அடையாளமா தெரியாத நாட்கள் வரைக்கும் அது நமக்கு அதிசயம். இப்ப அங்க சாத்தான் செய்யறாரு, விழுந்து போன தூதர்களை வச்சு செய்யறாரு, அவங்க குமாரர்களை வச்சு செய்யறாங்கும் போது இது எதுலையுமே நம்ம கரைபடக்கூடாது. நோவா குடும்பத்துக்குள்ள அந்த ரத்தம் இல்லை. இன்னைக்கு உங்களுக்கும் எனக்கும் அதுதான் தேவன் கொடுத்திருக்கிறார். ரத்தம் என்னங்க? அந்த ஜீல் இல்ல.
இவர்களுடைய அந்த எந்த விதமான ஒரு அறிகுறியும் நோவா குடும்பத்துக்குள்ள இல்லாதனாலதான் அந்த பேழைக்குள்ள அவங்க விசுவாச பேழை, இப்ப நம்ம நாட்கள்ல இது பேழை விசுவாசத்தை குறிக்குது. இதுல இருந்து இந்த ஜலப்பிரளயத்தை நம்ம தப்பிக்கணும் அப்படின்னா இந்த உலகத்துல விழுந்து போன தூதர்களாலும் ராட்சத மனிதர்களாலும் நம்ம கரைபடாம பார்த்துக்கணும். வேற யாரையெல்லாம் நம்ம ராட்சத மனிதர்கள்னு சொல்லலாம்? பாருங்க, தெளிவா சொல்லிட்டார். மனிதருடைய சூது, அது எந்த இடத்துல இருந்து வந்தாலும், வஞ்சிக்கிறதுக்கு ஏதுவான தந்திரம், அது அற்புத அடையாளங்கள் மட்டும் இல்ல, வேற எந்த விஷயத்துல இருந்தாலும் ராட்சத பிறவிகள் பின்னாடிதான் நம்ம போறோம். எடுத்துக்காட்டு 2, ஒரு அரசியல்வாதிக்கு பின்னாடி கோடான கோடி தொண்டர்கள் கோஷம் போடுறாங்கன்னா அந்த அரசியல்வாதி இப்ப யாரு? ராட்சசர்கள். ஏன் ராட்சசர்கள் அப்படின்னா மற்ற மனிதர்களை அடிமைப்படுத்துறவங்க, தங்களுக்கு தேவன் கொடுத்திருக்கக்கூடிய அளவை மீறவங்க. எல்லாம் சமத்துவம், எல்லாம் ஒரே ரத்தம், எல்லாருமே தேவனுடைய சாயல்ல சிருஷ்டிக்கப்பட்டவங்க. இப்படிப்பட்ட மானிட ஒரு சந்ததிக்குள்ள ஒரு சாரார் ஒரு சிலரை அடிமைப்படுத்துறாங்க, முன்னேறிக்கிட்டே இருக்கிறாங்க. கடைசி வரைக்கும் கடைநிலை தொண்டன் கொடிதான் கட்டிட்டு இருக்கிறாரு, செவுத்துல பெயிண்ட் அடிச்சிட்டு இருக்கிறாரு, விளம்பரம் எழுதுறாரு. ஆனா ஒரு அமைச்சர் எப்படி இருக்கிறார்? எத்தனை கார் வந்தாலும் அப்டேட் ஆயிட்டே இருக்குது அவர் வீட்டுல. எத்தனை வீடு இருந்தாலும் ஊருக்கு ஒரு வீடு கட்டுறார். அவங்க பிள்ளைகள் வாரிசு அரசியலுக்கு அடுத்து வந்துடுறாங்க. ஆனா கடைசி வரைக்கும் அந்த கட்சிக்கு பெயிண்ட் அடிச்ச ஒரு தொண்டன் என்ன பண்றான்? இதுதான் ராட்சத பிறவிகள். அந்த நாட்கள்ல ஜனங்களை கொடுமைப்படுத்திட்டு இருந்தாங்க இல்லைங்களா? இன்னைக்கு அரசியல் மூலமா அதுதான் நடக்குது. சீரியஸா நம்ம கவனிக்கப்பட வேண்டிய விஷயம். சத்தியத்துக்கு வர்றதுக்கு முன்னாடி ஏதேனும் கட்சிகள் நம்மளை அட்ராக்ட் பண்ணி இருந்திருக்கலாம். கலைஞரை ரொம்ப பிடிக்கும், எம்ஜிஆரை ரொம்ப பிடிக்கும், நான் காங்கிரஸ் ஒருவேளை ரத்தத்தில் அப்படி ஊறி இருக்கிற விஷயம் அப்பப்போ எட்டி பார்த்துட்டு இருக்கோம். என்னைக்காவது அதுக்கு மறுபடியும் சின்னதா இடம் கொடுத்தோம்னா நம்ம ராட்சதர்களுக்கு அடிமையாகிறோங்கிறத மைண்ட்ல வச்சு லேசா எட்டி பார்த்தாலும் இல்ல இப்ப தேவன் எங்களுக்கு அறிவை கொடுத்திருக்கிறாரு, இந்த மாதிரியான அரக்கர்களுக்கு பின்னாடி நாங்க போக மாட்டோம். 3வது, விளையாட்டு இன்னைக்கு சாதாரணமா பாக்குறோம் இல்லைங்களா? கிரிக்கெட் போட்டா பாவம் இல்லைன்னு சொல்லி எத்தனை பேர் வீட்டுல பாக்குறீங்க சொல்லுங்க பார்க்கலாம். அமைதியா இருந்தீங்கன்னா எல்லாருமே பாக்குறீங்கன்னு எடுத்துக்கலாமா? ஏன்னா இது நிறைய பேத்துக்கு பாவம்னே தெரியாதுங்க. சினிமா தானே பாக்குறது தப்பு அப்படின்ட்டு பசங்களோட சேர்ந்து உக்காந்துக்கிட்டு நாள் முழுக்க ஒன்டே மேட்ச், டெஸ்ட் எல்லாம் போட்டா 2 நாளைக்கு 3 நாளைக்கு உட்காந்து. வேர்ல்டு கப்லாம் உலகத்தான் மறக்கிறானோ இல்லையோ, நம்ம பதர்ஸுங்க மறக்கிறதே இல்லை. போன் அடிச்சு கூட பேசி யார் கப்பு வாங்கினது இதெல்லாம் ஒரு டைம்ல இருந்திருக்கலாம். சத்தியத்துக்கு வராதுக்கு முன்னாடி டீ கடையிலேயே உட்காந்து கிரிக்கெட் பார்த்த நாள்லாம் உண்டு. கவர்ச்சி. இப்ப ஆன்சர் தேவன் கொடுத்திருக்கிறாரு. தோனி 100 அடிக்கிறாருன்னா அவர் ஒரு ராட்சத மனிதன், அடிக்கத்தான் செய்வார். இப்ப அவரை பார்த்து ரசிக்கிற நம்ம யாரு? மனுஷருடைய சூதும் வஞ்சிக்கிற காரியங்களுக்குள்ள உள்ள போயிட்டு இருக்கிறோம். டெண்டுல்கர் 7 தலைமுறைக்கு சம்பாரிச்சு வச்சுட்டு தான் ரிட்டையர்ட் ஆயிருக்கிறாரு. இப்ப அந்த கிரிக்கெட்டை பார்த்து டிவி முன்னாடியே நேரத்தை செலவழிச்சவன் தரித்திரமா இருக்கிறானா இல்லைங்களா? என்னைக்காவது யாராவது இதை யோசிக்கிறாங்களா? டே நைட்டா உட்கார்றது டிவி முன்னாடி. நல்லா கவனிங்க, கோடிக்கணக்கான மக்களை கோஷம் போட வைக்கிற எந்த சக்தியா இருந்தாலும் தற்கால உலகத்தில் அவங்க தான் ராட்சத பிறவிகள். நெக்ஸ்ட் சினிமாவுக்கு வாங்க. சத்தியத்துக்கு வர்றதுக்கு முன்னாடி சில நடிகர்களை பிடிக்கும் ரொம்ப. இப்படி மனசுல ஒரு ஓரத்துல இருக்கும், போய் ஆட்டோகிராஃப் வாங்குவாங்க, போட்டோ எடுக்கணும்னு பார்ப்பாங்க, ஒரு தடவையாவது இவரை பாத்திரணும்னு லட்சியத்தோட வாழ்ந்துட்டு இருக்கிற பசங்கள்லாம் இருக்காங்க. அது ஒரு நாட்கள்ல ஈர்ப்பு. இப்போ ஒரு நடிகனுடைய பேரை சொன்னா விசில் பறக்குதுன்னா அவர் ராட்சசன். ஒரு நடிகையை சொன்னா எந்திரிச்சு கை தட்டுறாங்க அப்படின்னா ராட்சசி. அவங்கள டைரக்டா திட்டல, மறுபடியும் புரிஞ்சுக்காதீங்க. ராட்சத பிறவிகளுடைய ஆவியை உடையவர்கள் உங்களையும் என்னையும் கவர்ந்து இழுக்கும்படி அனுமதிக்க கூடாது. 10 செகண்ட் டிவி முன்னாடி உட்காரணும்னா கூட இப்ப அந்த ஆயில் யார் நமக்கு அந்த ஆவி யார் கொடுப்பா? உலகத்தினுடைய கவர்ச்சிகளை பார்க்க தூண்டுவதும் அதை பத்தி பேச தூண்டுவதும், அரசியல் பேசலாம், சினிமா பேசலாம், விளையாட்டு துறைகளை பத்தி பேசலாம்னு சிந்திச்சோம்னாலே அந்த விழுந்து போன தூதர்களுடனும் அந்த ராட்சத குமாரர்களுடன் நம்ம கான்டாக்ட் ஆகிறோம். ஸோ பரிசுத்தமாய் நோவா குடும்பம் இருந்தது மாதிரி இந்த நாட்கள்ல நம்மளால பாதுகாக்க முடியாது. பொருளாதாரத்துல சிறந்து விளங்கக்கூடிய ராட்சதர்கள் கேட்க வேண்டியதே இல்லை, கேட்டோன்னே சொல்லிடுவீங்க இந்தியாவில் யார் அப்படின்னு. அவரை பார்த்தா ராட்சதன் சொன்னா இன்னைக்கு நம்மளை நசுக்கிவிடுவாரு இல்லைங்களா? ஏன்னா இன்னைக்கு இந்தியா முழுக்க திரும்பி பார்க்குற அளவுக்கு மேரேஜ் பண்ணியிருக்கிறாங்க, அவ்வளோ சொத்துக்கள், பிரம்மாண்டமான வீடுகள் எல்லாம் இருக்கு இல்லைங்களா? இவர் பிரபலம் உலகத்துக்கு. பைபிள் ட்ரூத் படி
ராட்சசன். ஏன்? இவங்களுக்கு கீழே அடிமைகள் மட்டுமே எவ்வளவு பேர் இருக்காங்க? எத்தனை ஃப்ளோர் அந்த வீடு, ஒவ்வொரு ஃப்ளோர்லயும் எத்தனை கார் நிக்குது, உள்ளேயே ஹோட்டல், நீச்சக்குளம், சினிமா தியேட்டர்ஸ். இவங்க ஏன் வெளியில வர்றாங்கன்ற மாதிரி இருக்கு நமக்கு. இவங்க வெளியில வர வேண்டியது இல்லையே, ஒரு மினி ஸ்டேட் இருக்கு அவங்க வீட்டுக்குள்ள, அங்க எல்லாமே கிடைக்கும் இல்லைங்களா? ஒரு மனிதனை மனிதன் ஆளுகை செய்யும் பொழுது, சராசரி மனிதனை விட சொத்து சேர்க்கும் பொழுது, பதவி உருவாகும் பொழுது, கவர்ச்சி அவங்களுக்குள்ள அதிகமாகும் பொழுது, ஆளுமை அதிகரிக்கும் பொழுது, அந்த அட்ராக்ஷன் வரும் பொழுது 100 பேரையோ 1000 பேரையோ 1,00,000 பேரையோ கோடி பேரையோ கவர்ந்து இழுக்கக்கூடிய அனைவருமே தற்காலத்துல ராட்சத பிறவிகள். இப்ப ஜலப்பிரளயத்துல யாரெல்லாம் அழிஞ்சது கம்ப்ளீட்டா? அவங்களை அழிக்கிறதுக்கு தான் ஜலப்பிரளயமே. அப்படி வாங்க, ஜலப்பிரளயம் யாரை அழிக்கிறதுக்கு? அதனால தற்காலத்துல சினிமா நடிகர்களை பார்த்து கவர்ந்து இழுந்து போனாலோ, விளையாட்டு வீரர்களை பார்த்து ரொம்ப பெருமையா பேசிக்கிட்டாலோ, அரசியலை சார்ந்து இருந்தாலோ, இந்த மாதிரி பிரபலங்கள் பணக்காரர்களை சார்ந்து இருந்தாலோ, எல்லாருக்கும் ஒரே வசனம் தான், ஐஸ்வர்யவான்களே கேளுங்கள், உங்கள் மேல் வரும் நிந்தனைகளினால் அலறி அழுங்கள். பதவிக்கும் வேலை இல்லை, பொருளாசைக்கும் வேலை இல்லை, கவர்ச்சிகரமான காரியங்களுக்கும் வேலை இல்லை, விளையாட்டுக்கும் வேலை இல்லை, சினிஃபீல்டுக்கும் வேலை இல்லை. அனைத்தும் தரைமட்டமாக போகுது. ஜலப்பிரளயத்துல அந்த தேவ தூதர்களையும் தேவன் லாக் பண்ணார் மேல. ராட்சத பிறவிகள் ஃபுல்லா மாண்டு போனாங்க. நாம இன்னைக்கு ஜாம்பாவான்களாக, மிகப்பெரிய செல்வந்தர்களாக இவங்களெல்லாம் பார்த்து எரிச்சல் அடைய வேண்டியதில்லை. ஒரு நேரம் சாப்பாட்டுக்கு வழி இல்லாதவங்க நிம்மதியா தேவனுடைய ராஜ்யத்துக்குள்ள பிரவேசிப்பாங்க. ஏன்னா அவங்க எதையும் சேர்த்து வைக்கல. ஆனா உலகத்துக்குள்ள பல பேர்த்த அடிமையாக்கி, பதவி ஆசையினாலும் பணத்தை ஆசையினாலும் சில திறமைகளை வெளிப்படுத்தி கவர்ந்து இழுப்பதுனாலே பிரபலமா ஆனவங்க இருக்காங்க பார்த்தீங்களா, அவங்க தங்களை தாழ்த்துறது தான் ரொம்ப கஷ்டமா இருக்க போகுது. ஒரு உழுக்குனா எல்லாம் முடிஞ்சு இல்லைங்களா? மும்பையில பெரிய வீடு கட்டியிருந்தாலும் சரி, நியூயார்க்ல கட்டியிருந்தாலும் சரி, சின்ன நிலநடுக்கத்துக்கு முன்னாடி ஒண்ணுமே இல்லை. ஆக அன்பான சகோதர சகோதரிகளே, நோவாவுடைய குடும்பம் அந்த 8 பேர் திருமந்தைக்கு அடையாளமாக இருக்கிறாங்க. அந்த நாட்கள்ல ஏற்பட்ட ஜலப்பிரளயம், வரப்போகிற மகா உபத்திரவம், உலகத்தினுடைய அமைப்பாகிய 4 தூண்களை மட்டும் அழிக்கிறதுக்கு இல்ல, இந்த நாட்கள்ல வளர்ச்சி அடைந்திருக்கக்கூடிய ராட்சத பிறவிகளையும் அழிப்பதற்கு, விழுந்து போன தூதர்களை முற்றிலுமாக நியாயம் தீர்ப்பதற்கு. இவ்வளவையும் நாம் அறிஞ்சிருக்கிற ஜனங்களுக்காக தான் என்ன சொல்றார் பேதுரு வார்த்தை. கடைசியாக அந்த வசனத்தை வாசிங்க. நீங்களோ உங்களை அந்தகாரத்தினின்று தம்முடைய ஆச்சரியமான ஒளியினிடத்திற்கு வரவழைத்தவருடைய புண்ணியங்களை அறிவிக்கும்படிக்கு தெரிந்து கொள்ளப்பட்ட சந்ததியாயும், ராஜரீகமான ஆசாரிய கூட்டமாயும், பரிசுத்த ஜாதியாயும், அவருக்கு சொந்தமான ஜனமாயும் இருக்கிறீர்கள். அந்தகாரம், இருள், புரியுதுங்களா? தற்காலத்துல தேவதூதர்கள் என்ன பண்றாங்க, விழுந்து போன தூதர்கள் என்ன செய்யறாங்க, ராட்சத பிறவிகள் யார், இதெல்லாம் தெரிஞ்ச பிறகு நாம ஆச்சரியமான ஒளிக்கு வந்தவங்க. அந்த காலத்திலே இருக்கிற கிறிஸ்தவர்களை பார்த்து ஏமாறக்கூடாது, அந்த காலத்திலே இருக்கிற உலகத்தாரை பார்த்து ஏமாறக்கூடாது, சினிமாக்காரங்களை பார்க்க கூடாது, விளையாட்டு வீரர்களை பார்க்க வேண்டாம், அரசியல் அமைப்புகளை பார்க்க வேண்டாம். எல்லாம் ஒரே ஞானத்தில் அடங்குது. இவைகள் எல்லாம் ஒண்ணும் இல்லாம போகுது. ஆச்சரியமான ஒளியை மாத்திரம் பாருங்க, அதிகமாக அதிலே கவனம் செலுத்துங்க. நமது அழைப்பையும் தெரிந்து கொள்வதையும் உறுதியாக்கும்படி நோவா குடும்பத்தை போல 3ஆம் உலகத்துக்குள் நாம பிரவேசிப்பதற்கு தேவன் தாமே நாம் ஒவ்வொருவருக்கும் ஜாக்கிரதை உணர்வையும் கிருபையையும் இரக்கத்தையும் தந்து வழிநடத்துவாராக. வசனங்களை பொறுமையுடன் கேட்டவங்கள் யாவரையும் தேவன் தாமே ஆசீர்வதிப்பாராக. ஆமென்.